Pavashandasagura Makabura Bahamugaki Srirangaraja Charanambuja Muladasara Sri Vishnu Loka Manimantapa Markadayi Ramanujo Vijayate Iti Rajarajara. இந்த ஸ்லோகமானது தாட்டி பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய பெரியோர்களால் அனுபவிக்கப்பட்ட சுவாமி ராமானுஜருடைய வீர தீர செயல்கள். அந்த செயல்களுக்கு 5 ஸ்லோகங்களாக வெவ்வேறு ஆச்சாரியர்களாலே அனுகிரகிக்கப்பட்ட ஆச்சரியமான பஞ்சகம் தாட்டி பஞ்சகம். பாஷண்டசாகுர மகாபுட பாமுகாக்னி ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசகா ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி. விஷ்ணுலோக மணிமண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டம், அந்த ஸ்ரீவைகுண்டத்தை பிராபிப்பதற்கு அந்த மார்க்கதாயி, அதற்கு மார்க்கமாகவே சுவாமி ராமானுஜர் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ராமானுஜ விஜயத்தை நாம் போற்றி புகழ்வோம் என்று தெரிவிக்கிறார். ஆச்சரியமான ஸ்லோகம். அதிலே நாம் அந்த ராமானுஜ சித்தாந்தமாக சொல்லப்பட்ட எம்பெருமானார் தரிசனம் என்று நம்பெருமாளே ஆக்கி கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை சுவாமி திருடாச்சாரிய சுவாமியுடைய சசிஷராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரிய சுவாமி மிகவும் விபுலமாக நமக்கு புரியும்படி தெளிவாக 10 அவதாரங்களாக யதீந்திரமத தீபிகா என்கிற கிரந்தத்தை நமக்கு அனுகிரகித்துள்ளார். அதிலே நாம் கடந்த காலக்ஷேபத்திலே 2 அவதாரங்கள் அனுபவிக்க பெற்றோம். பிரத்யக்ஷ பிரமாணம் என்ன, ஹனுமான பிரமாணம் என்ன, 2ஐயும் அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு சப்த பிரமாணம் என்று சொல்லக்கூடிய வேதம், அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலக்ஷேபத்தில் அதை ஆரம்பித்து விட்டோம். இருப்பினும் அந்த பிரத்யக்ஷ பிரமாணம் அனுமான பிரமாணத்தை காட்டிலும் மிகவும் பலம் வாய்ந்தது. பிரத்யக்ஷத்தாலேயோ அனுமானத்தாலேயோ பாதிக்கப்படாதது சப்த பிரமாணம். ஏனென்றால் இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் அனுமானத்தாலே பாதிக்கப்படலாம், அனுமான பிரமாணம் பிரத்யக்ஷத்தாலே பாதிக்கப்படலாம். ஆனால் பிரத்யக்ஷத்தாலோ அனுமானத்துக்காலோ பாதிக்கப்படாத ஒரு பிரமாணம் இது என்றால் அது சப்த பிரமாணம். ஆச்சரியமான பிரமாணம். ஆனால் அதற்கு சப்த பிரமாணம் என்று பெயர் வைத்தார்களே தவிர வேதம் பிரமாணம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் ஆழ்வாருடைய பாசுரங்களும் பிரமாணம், ஆச்சாருடைய சீசுக்திகளும் பிரமாணம். இப்போது இருக்கக்கூடிய காலட்சேப அதிகாரிகள் வேதத்தை தழுவிக்கொண்டு வேதத்தின் சொன்னபடி சொன்னார்கள் என்றால் அதுவும் பிரமாணம். அப்ப யார் எந்த வார்த்தை சொன்னாலும் அது சாஸ்திர சம்மதமாக இருந்தால், பூர்வர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியாக இருந்தால் அது பிரமாணமே. அதனால்தான் சப்தம் பிரமாணம் என்கிற ஒரு நிலையை நாட்டினார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதிலே கடந்த காலட்சத்திலே பூர்வபட்சி ஆட்சேபிக்கிறான். சப்த பிரமாணம் என்று சொன்னீரே, அந்த சப்த பிரமாணத்திலே பிரம்மத்தை சொல்லவில்லை. ஏனென்றால் அதிலே காரியகரம் இல்லாதபடியாலே. காரியகரம் என்ன? பிரம்மம் ஒரு சித்த வஸ்து. இதை கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். பிரம்மம் ஒரு சித்த வஸ்து, சித்தமா இருக்கு, அது உருவாக்கப்பட வேண்டாம். அது ஒரு காரியமாக இருக்கக்கூடிய தன்மை கிடையாது. அதனாலே அந்த காரியமாக இருக்கக்கூடிய தன்மையை தான் சாஸ்திரம் சொல்லித்தே தவிர பிரம்மம் சித்த வஸ்துவா இருக்கிறபடியாலே சொல்லலை. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எதுன்னா காம் ஆணைய, காம் பதான்னு. காம்னா காட்டில் இருக்கக்கூடிய எரும மாடு. காம் பதான, காம் ஆணைய. அப்படிப்பட்ட பசுமாட்டை கட்டு, பசுமாட்டை இழுத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னாதான் இது பசுமாடுன்னு ஒரு குழந்தை புரிஞ்சுக்கிறது. காமானைய அப்படின்னு சொல்றச்சே அதுல காம் சப்தம் தெரியறது, ஆணை சப்தம் தெரியறது. அப்ப இது 2 சப்தத்தை வைத்துக்கொண்டு மற்றொரு சப்தம் வருது.
காம்பதான்னு வருது. காம்பதான்னா அந்த மாட்டை கட்டுன்னு அர்த்தம். அப்ப ரெண்டு சப்தத்தையும் காம்பதம் என்று பொதுவா இருக்கு. அப்ப காமிங்கிற சப்தம் எதை குறிக்கிறது? பசுமாட்டை குறிக்கிறதுன்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா அது கிரியாபதம் இருக்கணும், காரியகரமா இருக்கணும். அந்த காரியகரமா இருக்கிறபடியால் தான் எந்த சப்தமே புரியும். காரியகரம் இல்லை என்றால் எந்த சப்தமும் புரியாதுன்னு பூர்வபக்ஷ மீமாம்சகன் அவன் தான் ஆட்சேபிக்கிறான். இத்தனைக்கும் மீமாம்சகன் யார் தெரியுமா? சாஸ்திரத்துக்குன்னு இட்டு பிறந்தவன். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை பூர்ணமாக செய்யக்கூடியவன் யாருன்னா மீமாம்சகன். அப்படிப்பட்ட மீமாம்சகன் பிரம்மம் கிடையாது, பிரம்மத்தை சொல்லவில்லை சாஸ்திரம் அப்படின்னு தெரிவிக்கிறார். சுவாமி சொல்றார், நீ சொல்ற மாதிரி காரியகரமா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நீ நினைக்கிறது மிகவும் தவறு. ஆனா நீ சொல்லத்தை ஒத்துண்டு ஒரு வாதம் வைக்கிறேன், நீ சொல்லத்தை ஒத்துக்கொள்ளாமல் ஒரு வாதம் வைக்கிறேன். அதாவது அதுக்கு அப்பியகமவாதம்னு ஒரு பேரு, அப்பிய கமகவாதம்னு ஒரு பேரு, அனப்பிய கமகவாதம்னு ஒரு பேரு. நீ சொன்னதை ஒத்துக்கொண்டு பண்ணக்கூடிய நிலை ஒண்ணு சொல்றேன். அப்படின்னா காரியகரம்தான் பிரம்மம் அப்படின்னு ஒத்துண்டானோ? ஒத்துண்டனா பிரம்மத்துக்கு காரியகரம் இருக்க. ஆத்மாவரே திரஷ்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசத்தவியவகான்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப பிரம்மம் காரியகரமே. பிரம்மம் கேட்க தகுந்தது, பிரம்மம் பார்க்க தகுந்தது, பிரம்மம் சொல்ல தகுந்தது, பிரம்மம் மனனம் பண்ண தகுந்தது அப்படின்னு சொல்லியிருக்கலையா? இதெல்லாம் காரியகரம் தானே. இது முதல்ல சொன்னார். அதுக்கு அடுத்தபடியால காரியகரமாக இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இதுக்குதான் அப்பியகமகவாதம்னு பேரு. காரியகரம் இருக்கணும்னா பிரம்மம் சித்த வஸ்துவா இருந்தாலும் சித்த வஸ்துவையும் சொல்லுவேன். எப்படி சொல்லுவென்றால், ஒரு தாயார் ஒரு பிள்ளைய பார்த்து, இவர் தான் உன் தகப்பனார்னா தகப்பனார் இழுத்து கொண்டு வா, தகப்பனாரை கட்டு அப்படின்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லையோ. ஒரு ஆப்த வார்த்தை, ஆப்தன் என்று சொல்லி, ஆப்தன்னா தாய் தான் ஆப்தன். அந்த ஆப்தவர் நம்ப தகுந்தவர்னு பேரு. அப்படிப்பட்ட ஆப்த வார்த்தை இருக்க சொல்லி அதை நம்ம தெரிஞ்சுக்கலாமானோ? அங்க கொண்டு வா, இழுத்து தந்தையாரை இழுத்து கொண்டு வா, தந்தையாரை கட்டு, அதெல்லாம் சொல்லலையனோ. அதனால இது எதுனால காரியகரணா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இரண்டுமே உண்டும் தெரிவித்தார். அது வரைக்கும் அது முடிஞ்சுடுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்சேபம் வந்தது. சாஸ்திரத்துல அபிச்சார கர்மாக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அத கடந்த காலட்சத்துல பார்த்திருக்கோம். அபிச்சார கர்மா, அபிச்சார கர்மான்னா விரோதியை போக்கிக் கொள்வதற்குண்டான ஒரு ஒரு நிலையை அங்க சொல்றது. யாரோ ஒருத்தர் விரோதி, அந்த விரோதி தொலையணும்னா அதுக்கும் சாஸ்திரத்துல வழி உண்டு. அப்படின்னா ஒருத்தரை அழிப்பதற்குண்டான ஒரு தன்மையையும் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட சாஸ்திரம் பிரமாணம்னு நீங்க சொல்றீங்களே, இது ஆட்சேபம். அது எப்படி பிரமாணம் ஆகலாம்? சுவாமி எல்லாருக்கும் நன்மையை ஏற்படுத்தணுமோ? நன்மையை ஏற்படுத்த விட்டு யாரோ ஒருத்தர் அழிக்கத்து சொல்லியிருக்கேன்னா இது யாருக்கு சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். நன்மைதான் பூர்த்தியாக சாஸ்திரத்துல உள்ளது. இருந்தாலும் இதுக்கு யாருக்கு சொல்லியிருக்கேன்? இது தமோகுணம் படைத்தவனுக்கு சொல்லப்பட்டிருக்க தவிர சத்துவகுணம் படைத்தவனுக்கு இது சொல்லப்படவில்லை. அதனால நீ நினைக்க முடியாது அந்த அபிச்சார கர்மானது சாஸ்திரம் பிரமாணமே. இந்த பூர்வபக்ஷிக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எதையாவது ஒண்ணு சாஸ்திரத்துல பிரமாணம் இல்லைன்னு சொல்லணும். சொல்லி நமக்கே தோணும், ஆமா சுவாமி அபிச்சார கர்மாலாம் சொல்லியிருக்கே, எப்பது ஒருத்தரை கொல்றதுக்காக சொல்லியிருக்கோ, அதெல்லாம் தள்ளிடலாமே நமக்கு தோணுமோனோ. நாம சொல்லிட்டோம்னா அடுத்தவன் என்ன பண்ணுவான்னா, ஒண்ணுமில்லை நீ ஒரு வாக்கியத்தை தள்ளினியனும் நானும் ஒரு வாக்கியத்தை தள்ளுறேன்னு ஆரம்பிச்சுக்குவோம். ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் சாஸ்திரமும் பிரமாணமே இல்லாம போயிடும். அதற்காக தான் வாங்கணும். ஆனா அபிச்சார கர்மாவும் சாஸ்திர பிரமாணமே. ஏன் அதுக்கு சொல்லிக்கனா, யாரோ விரோதி, ஒருத்தருக்கு யாரோ விரோதி, அந்த விரோதி என்னென்னோ பண்ணணும்னு பார்த்தான், அவ ஒன்னும் தொலைகிறதா தெரியல. அப்ப நேரம் வந்தான், ஒரு வைதிகருக்கு வந்தான், உங்க சாஸ்திரத்துல இந்த விரோதி தொலைவதற்கு ஏதாவது சொல்லியிருக்கா என்று கேட்க, உடனே உனக்கு என்ன விரோதி யாருன்னு கேட்க, மேற்கொண்டு இந்த மாதிரி விரோதின்னு சொல்ல, அந்த விரோதியை போப்பதற்கு சாஸ்திரத்திலே சேனையாகம்னு ஒண்ணு இருக்கு, அதை நீ பண்ணினேயானால் அந்த சேனையாகத்தின் மூலமாக அந்த விரோதி தொலைவான் சொன்ன உடனே அவனுக்கு ஒன்றும் அவ்வளவு நம்பிக்கை ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் இந்த பெரியவர் சொல்றாரு, பண்ணித்தான் பாப்பா. ஏன்னா என்னென்ன முயற்சி பண்ணியோ விரோதி தொலையல. விரோதி தொலையாதபடியாலே இவர் சொன்னதையும் பண்ணி பார்ப்போம், முடிஞ்சா வரட்டும். சில பேர் சொல்றான்,
அந்த கல் எடுத்து அடிப்போம், விழுந்தா மாங்காய், இல்லைன்னா பெசாம போறது, அதனால ஒன்றும் நஷ்டம் இல்லையே. அந்த நினைவோடு அந்த 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 వ్యక్తి என்ன பண்ணா, ஏதோ அந்த அபிச்சார கர்மாவாக இருக்கக்கூடிய சேனயாகத்தை பண்ணினா, அதெல்லாம் எடுத்து விரோதி தொலைஞ்சிட்டான். விரோதி தொலைஞ்ச உடனே இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்து சாஸ்திரத்து மேல நம்பிக்கை வந்த உடனே, அந்த நம்பிக்கை ஏற்பட்ட உடனே அதுக்கு மேல சரி சுவாமி, அபிச்சார கர்மாவை பண்றபடியால நம்பிக்கை ஏற்பட்டா அது பிரமாணம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? அது எங்க கொண்டு போய் விடுறதுன்னு பார்க்கணும். ஏன்னா கண்ணனை கீதையில சொல்றோம், திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்ய பவோர்ஜுனா. அர்ஜுனா, நான் முக்குணங்களுக்கு வசப்பட்டவர்களை நான் பார்க்கிறேன், நான் முக்குணங்களா இருக்கிறேன். ஆனா இங்கு யார் பரம சாத்விகரா இருக்காளோ அவதான் மோட்சத்துக்கு வராது தவிர முக்குணப்பட்டவர்கள் மோட்சத்துக்கு வருவது கிடையாது. அது மட்டும் இல்ல, நான் சாஸ்திரத்துல முக்குணப்பட்டவர்கள் சொல்லி இருக்கேன். ஆனா அந்த சாஸ்திரத்தில் சத்துவகுணத்தோடு நீ இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் எடுத்துக்கணுமே தவிர சாஸ்திரம் பொதுமறைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி குழப்பங்கள் தான் ஆழ்வார் பாசத்துல கிடையாது. அதான் தெரியாத மரநிலங்களை தெளிகின்றோமன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக அப்படி இருக்க செய்து இவருக்கு அதை விரோதி தொலைச்சிட்டான்னு தெரிஞ்சுட்டு, ஒரு விரோதி போனா 100 விரோதி வருவான்னு தெரியாது. தெரியாதனத்தால இன்னும் நிறைய விரோதி வந்துடுத்து. இன்னும் நிறைய விரோதி வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு இருக்குச்சே. ஒண்ணுமில்ல சுவாமி, கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைய பெத்துண்டா ஆனந்தமா இருக்கலாம். அந்த குழந்தையோட ஆனந்தமா இருக்கானா, கல்யாணம் பண்ணிட்டான் பிள்ளையும் பெத்துண்டான், அதுக்குண்டான கர்மாவை அந்த வைதிகரே சொன்னார். பண்ணிண்டா பிள்ளைய பெத்துண்டான், பிள்ளைய பெத்தாதான் இனிமே வம்பே அதிகம். அப்பதான் புரிஞ்சுட்டான். பொல்லா வந்தாலே வம்பு அது மாதிரி துக்கமே அதிகமாயிட்டு தெரிஞ்சுட்டான். ஓஹோ, இந்த லோகமே எனக்கு பிடிக்கல, வேற ஏதாவது லோகம் இருந்தா சொல்லு, அந்த லோகத்துக்கு போய் நான் பூர்த்தி அனுபவிக்கணும், எனக்கு இந்த லோகமே வேண்டாம்னு சொல்ல. யோசிட்டோமோ சொர்க்காமோ யஜேத்தன்னு சொல்லி யோசிட்டோம் யாகம் பண்ண சொல்லி மேற்கொண்டு இங்கிருந்து அங்க போயிட்டான். அங்க போனோமே ஆனந்தமா ரம்பா, திலோத்தமா, ஊர்வசி என்னென்ன உண்டோ அத்தனையும் நாட்டியம் கச்சேரி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். அனுபவிச்சுட்டு இருக்க செய்து யாரோ ஒருத்தர் பிடிச்சி கீழே தள்ளிட்டு இருக்கான். கீழே தள்ளிட்டு இருக்காச்சு, ஏன் அவளை தள்ளிட்டு இருக்கேன்னு கேட்டேன். கேட்ட உடனே இவர் கேட்டுக்கா இங்கிருந்து போனவா, கேட்ட உடனே ஒண்ணுமே இல்லை, அவன் பார்த்தீங்கன்னா புண்ணியம் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த புண்ணியம் முடிஞ்சபடியா அவன் கீழே போய் மறுபடியும் பூலோகத்துல பிறக்க வேண்டியதுதான், அது இங்கே ஏற்பட்ட கர்மாவுக்கு தகுந்தாபலன்னு சொன்னா. என்னையும் தள்ளுவேறான்னு கேட்டான். உன்னை இன்னைக்கு தள்ள போறது இல்லை, உனக்கு இன்னும் 4 நாள் இருக்கு, இப்பதான் கிருஷ்ணபக்ஷம் ஆகிட்டு இருக்கு, சுக்லபக்ஷம் வந்ததுக்கு அப்புறம் உன்னை தள்ளுவோன்னு சொன்னேன். ஓ, இதுவும் சாஸ்வதம் இல்லையா, இதுவும் சாஸ்வதம் இல்லையா? அங்கிருந்து நேரா இறங்கினா, இறங்கி எந்த வைதிகரோ அந்த வைதிகட்டு வந்தான். சுவாமி, நீர் ஏதோ அங்க போனா நிம்மதி இருக்கணும் இருக்குன்னு சொன்னேரே, எனக்கு சாஸ்வதமான நிம்மதி வேணும். அந்த சாஸ்வதமான நிம்மதி கிடைக்குமா? அதுக்கு என்ன யாகம் பண்ணணும், என்ன தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு யாகம் என்றது நீ சொல்லக்கூடிய யாகம் அல்ல, ஞாசம் என்கிற ஒரு யாகம். அந்த யாகத்தை பண்ணு, அந்த யாகத்திலே உன்னையே ஆகுதி கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஆகுதி கொடுத்தாங்கன்னா நீ மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டத்தை பிராபிப்பாய். அப்படின்னா உன்னுடைய ரட்சாபலத்தை நெஸ்தம் பண்ணணும். அப்படின்னா பகவான்கிட்ட சமர்ப்பிக்கணும். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவே இல்லேன் என்கிற எண்ணத்தோடு சமர்ப்பித்தாயானால் உனக்கு மோட்சம் கிட்டும். அதை வைத்துக் கொண்டு பகவானுக்கு மோட்சம் கொடுக்குறான்னா, இப்ப அந்த சுவாமியை பார்த்து கேட்கிறேன், என்ன சுவாமி முதல்ல சேனயாகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சானோ அதை பார்த்து, இப்ப நீ சேனயாகம் பண்ணுவியான்னு கேட்டா, சுவாமி அதெல்லாம் தெரியாதனதான் பண்ணிட்டேன் சுவாமி, நான் என்னமா பண்ணுவேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு. இப்ப என்ன பண்ணுவேன், சரணாகதி சாஸ்திரத்தை அவலம்பித்து சரணாகதி சாஸ்திரம் பண்ணுவா, பகவான் திருவுடைய அடியினம் தான் பார்க்கணுமே தவிர சேனயாகம் தெரியாதனத்தை பண்ணிட்டேன். அப்ப சேனயாகம் சொல்லப்பட்டது தமோகுர நிஷ்டனுக்கு. அப்ப தமோகுர நிஷ்டனுக்கு கொடுத்தபடியாலே அப்ப என்ன ஆயிடுது, படிப்படியாக சரணாகதி சாஸ்திரம் வரையில் வந்து பகவான் திருவடியை பிராபித்து அனுபஜனித்த கீர்த்திபாரித கைங்கரியம் பண்ணுவதற்குண்டான ஒரு தன்மை ஏற்பட்டதனோ, அதற்காகத்தான் சாஸ்திரமே அபிச்சார கர்மாவை சொல்லித்துன்னு சொன்னார். சரி, அது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அந்த அபிச்சார கர்மம் முடிஞ்ச உடனே அடுத்த திருஷ்டாந்தம் என்னன்னா, யூபஸ்தம்பம்னு ஒண்ணு இருக்கு. யாகம் பண்றமோ இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. யூபஸ்தம்பம்னா அந்த யூபம் ஸ்தம்பம் வந்து ஆதித்யன்னு சொல்றாங்க. யூகஸ்தம்பம் யாகத்துல யூகஸ்தம்பம் நடுவில் கட்டி வச்சிருப்பா.
அந்த நடுவுல கட்டி வச்சிருக்க அந்த யூகஸ்தம்பத்துல பசுவை கொண்டு வந்து கட்டுவா. அந்த யூகமே ஆதித்யன்னு வேதம் சொல்றது. சுவாமி, ஆதித்யனும் அந்த ஸ்தம்பமும் ரெண்டு ஒண்ணா? வேதம் அப்படிதான் சொல்றது. ஏன்னா யூகஸ்தம்பத்தை போல் சூரியன் சொல்லலாமா அப்படின்னு பெரிய விசாரம். அதை கேட்டுண்டு இதை போல பல பல பாகங்கள் பிரமாணம் இதுக்கு சொல்ல சொல்ல இதெல்லாம் கிடையாது சுவாமி, அதனால அந்த சாஸ்திரம் பிரமாணம் கிடையாது. ஏன்னா சூரியனை போய் ஒரு ஸ்தம்பத்தை சொல்றது, அந்த சாஸ்திரம் பிரமாணம் சொல்ல இல்ல இல்ல. யூகஸ்தம்பம் எதனால அது சூரியனோடு ஒத்திருக்குன்னு சொல்லியிருக்குன்னா, சூரியனுக்கு ஒளி இருக்கணும், அதே போல யூகஸ்தம்பத்துக்கு ஒரு ஒளி இருக்கு. என்ன ஒளின்னா, யாக காலத்தில் பகவான் விதித்தபடியாலே யூகஸ்தம்பம் நல்லது பண்றது. எப்படி சூரியன் ஒரு நல்லது பண்றதோ அதே போல யூகஸ்தம்பம் நல்லது பண்றது. அதனால அந்த யூகஸ்தம்பம் சூரியனை போல பிரமாணம் சொல்லியிருக்க தவிர மற்றது கிடையாதுன்னு தெரிவித்தார். இது இத்தனை விசாரங்கள். இந்த விசாரம் வரைக்கும் கடந்த காலட்சம் நம்ம பார்த்திருக்கோம். இனிமே இது வரைக்கும் சமமா இருக்கிற மாதிரி தோணும், சமம் கிடையாது. ஆனா இனிமே ரொம்ப சுலபம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் வரப்போறது. இனிமே வேதத்தை பிரிக்கிறார், வேதம் எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான விஷயம். அநேகமா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான், தெரிஞ்ச விஷயம்தான், அதோட சப்தங்கள் தெரியாது. அந்த தெரிஞ்ச விஷயத்துக்கு என்னென்ன சப்தங்களா அது தெரியாது. அது சுருக்கமா பார்த்துடும். ஒண்ணு இல்லை, வேதம் ரெண்டு பாகமா பிரிக்கிறார். வேதத்தை ரெண்டு பாகமா பிரிக்கிறார். ரெண்டு பாகம் என்ன? ஒண்ணு கர்ம பாகம், மற்றொன்று பிரம்ம பாகம். கர்ம பாகத்தை தான் பூர்வ பாகம் என்றும் பிரம்ம பாகத்தை உத்தர பாகம் என்றும் அப்படின்னு சொல்கிறார். அப்ப பூர்வ பாகத்தை வேதம் என்றும் உத்தர பாகத்தை வேதாந்தம் என்றும் சொல்லப்படுகிறது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சாமானியம் என்ன நினைப்போம், வேதம் வேறு வேதாந்த வேறு நினைக்கிறோமோ. சுவாமியுடைய அபிப்பிராயப்படி வேத வேதாந்தம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா மற்ற மதங்கள்லாம் என்ன தெரிவிக்கிறதுனா, வேதம் என்கிற ஒரு நிலை, வேதாந்தம் என்கிற மற்றொரு நிலை தெரிவிக்கிறார். ஆனா மேற்கொண்டு நான் சொல்றேன், சுவாமி வேத வேதாந்தம் ரெண்டுமே ஒண்ணுதான் தெரிவிக்கிறார். ஆக உத்தரகாண்டம் பூர்வகாண்டம், பூர்வகாண்டம் பூர்வபாகவது ஆராதனை விதி அத்தனையும் சொல்லும். உத்தரபாகம் ஆராத்தியமான வேத சிரஸ் வேதாந்தம் என்று சொல்லுவார். அப்படின்னா பூர்வபாகம் உத்தரபாகம் என்ன தெரிவிக்கிறது? பூர்வபாகத்து உத்தரபாகத்தை என்ன வித்தியாசம்னா, வேதமும் வேதாந்தமும் ஒரே சாஸ்திரம். இது பிரதானமா நம்ம சுவாமியுடைய கூட்டு. இது வேதமும் வேதாந்தமும் ஒரே 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 சாஸ்திரம். அப்பனா மற்ற மதத்தவர்கள் என்ன சொல்றா, வேதம் வேறு வேதாந்த வேறு தெரிவிக்கிறார். இருக்கட்டும். ஆனா ராமானுஜ சம்பிரதாயத்தின்படி வேத வேதாந்தம் ஒரே சாஸ்திரம். காரணம் என்ன சுவாமி? அவெல்லாம் வேற சொல்லியிருக்கா, இவர் ஒன்னே சொல்லியிருக்க. என்ன காரணம் என்றால், பிரம்மத்தை குறித்து ஆராத்தியம் ஆராதனை சொல்லப்படுகிறது. பிரம்மம் ஒன்று, அந்த பிரம்மத்தை விளக்க வந்தது ஒன்று, அதை எப்படி ஆராதிக்கும் சொல்ல வந்தது ஒண்ணு. பிரம்மத்தை பற்றி சொல்ல வந்தது ஒரு சாஸ்திரம், பிரம்மத்தை எப்படி ஆராதிக்கணும் சொல்ல வந்தது ஒரு சாஸ்திரம். ரெண்டு வெவ்வேறு சாஸ்திரம். என்ன? ரெண்டுமே பிரம்மத்தை தானே சொல்றது. பிரம்மத்தை தவிர வேறொன்று சொன்னாதானே இன்னொரு சாஸ்திரம் எடுக்க முடியும். அதனால ரெண்டுமே ஒரே சாஸ்திரம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மம் ஒன்றே, அந்த பிரம்மத்துக்கு விளக்க வந்தது ஒன்று, அதை எப்படி ஆராதிக்கிறோம் என்று சொல்ல வந்தது ஒன்று. அதனால்தான் ஒரே சாஸ்திரமே அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக ரெண்டு பாகங்களோடு கூடியது வேதமானது. இப்ப பாருங்க, ஒவ்வொரு பாகமும் பிரிச்சுட்டே வரார். இப்ப ரெண்டு பாகம் பிரிச்சோம், பூர்வ பாகம் உத்தர பாகம், பிரம்ம பாகம் அது கர்ம பாகம் அப்படின்னு பிரிச்ச போனோம். இப்ப மேலும் பிரிக்கிறார், நாளா பிரிக்கிறார். முதல்ல பிரிச்சது வேதத்தை ரெண்டாக, வேதம் வேதாந்தம். இந்த நல்ல பாருங்க, பிரிச்சார்னு சொன்னாலே அதுக்குள்ளதான் நடக்கும். ஆனா மத்தவெல்லாம் என்ன சொல்றான்னா, இது வேறு அது வேறு, வேதம் வேறு வேதாந்தம் வேறு தெரிவிக்கிறாங்க. வேதத்தை ரெண்டா பிரிச்சார், ஒண்ணு வேதம் மற்றொன்று வேதாந்தம். பிரியத்துக்காக சொல்றேன். இப்ப நமக்குள்ள 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ள 24 பிரபந்தங்கள் உண்டு. முதல்ல திருப்பல்லாண்டு தொடங்கி திருவாயூர் பத்தி 24 பிரபந்தங்கள் உண்டு. ஒருத்தர் வந்தார், சுவாமி திருவிருத்தம் 4000க்குள்ள இல்லை, அது வேறு இது வேறு சொல்ல முடியுமா? திருவிருத்தம் நம்மாழ்வார் பண்ணது சுவாமி, பெரியாழ்வார் திருவள்ளி பெரியாழ்வார் பண்ணுது, திருச்சந்த விருத்தம் திருவள்ளி ஆழ்வார் பண்ணுது, அது வேறு இது வேறுன்னா 4000க்குள்ள அத்தனையுமே அடக்கம் தான். எல்லாமே பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணத்தை சொன்னபடியாலே அத்தனையும் அடக்கம். அதே போல வேதம் என்பது
பிரம்மத்தை எப்படி ஆராதிக்கணும்னு சொல்றது. அந்த ஆராத்தியனான பிரம்மத்தின் சொரூபம் என்ன, ரூபம் என்ன, குணங்கள் என்ன, விபவங்கள் என்ன, இது அத்தனையும் சொல்ல வந்தது பிரம்மபாகம் என்று சொல்லக்கூடிய உத்தர பாகம். அதனால ரெண்டுமே ஒன்றுன்னு தெரிவிக்கிறார் சுவாமி. இப்ப 2 பாகம் ஆயிடுச்சு. இப்ப மேலும் 4 பாகமா பிரிக்கிறார். நல்லா கவனமா கேட்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணு இனிமே சமமே கிடையாது. இத்தனை நாள் சிரமப்பட்டோம் அதனால கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டா. இனி சமம் கிடையாது. வேதத்தை 4ஆ பிரிக்கிறார். ரிக்வேதம் என்ன, எஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வேதம் என்ன, இந்த 4 வேதம் பிரிக்கிறார். அந்த ரிக்வேதத்துக்கும் சாமவேதத்துக்கும் உபனிஷத்து இருக்கு. அப்படின்னா அர்த்தம், தாந்தோக்க உபனிஷத் சாமவேதத்துக்கு ஒவ்வொரு வேதத்துக்கும் பல பல உபனிஷத்து இருக்கு. அதுதான் வேதாந்தம்னு பேர். வேதாந்தம்னா வேதத்தை தாண்டி வேறுன்னு அர்த்தம் இல்லை. அந்த வேதத்துடைய உபனிஷத் பாகங்கள் தான் வேதாந்தம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஆக ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன, இதுக்கு இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள் தான் வேதாந்தம். அதனால இரண்டும் சேர்ந்து ஒரே சாஸ்திரம். இது மட்டுமல்ல, இன்னும் உட்பிரிவுகள் நிறைய இருக்கு. வேதத்துக்குள்ளே உட்பிரிவுகள் நிறைய இருக்கு. சாமவேதம்னு சொன்னாலே நம்ம ஊர்ல இந்த தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமவேதம் வேறுன்னு சொல்ல முடியாது. அதோட உச்சரிப்பு கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். அதே வங்காளம் போனீங்க, வெஸ்ட் பெங்கால், வங்காளத்துக்கு போனேன்னா அங்க கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். மாறுபட்டு இருக்குன்னா அந்த சாஸ்திரமே வேறுன்னு அர்த்தம் இல்லை. அதோட உச்சரிப்பு இருக்கு இல்லையா, உச்சாரணம் அனுச்சாரணம். இங்கெல்லாம் எப்படின்னா சகஸ்ட சீரிஷா புருஷக சகஸ்டாத்த சகஸ்டபாத் சபோகம் விஸ்வதோ விருத்வா அத்தியஜிட்டதசாங்குரம் இப்படி செய்வாங்க. அந்த பக்கம் என்னன்னா சகஸ்டா சீரிஷா புருஷரா சகஸ்டா சகஸ்தபாத பாதவா அப்படின்னு செய்வாங்க. அப்ப இங்க ஒரே சப்தங்கள் ஒண்ணுதான். அது இருக்கக்கூடிய ராகங்களோ அல்ல இருக்கக்கூடிய அந்த இழுவைன்னு சொல்லுவா இல்லையா, அது கொஞ்சம் மாறுபடும். அதான் வங்காளத்துல சாமவேதம் வேற மாதிரி இருக்கும். சரி சுவாமி, வங்காளம் மட்டும் இல்ல, இன்னைக்கு காஷ்மீரும் ஏதோ ஒரு மதத்தவர்களா இருக்கே தவிர அந்த காலத்துல காஷ்மீர்ல தான் ஸ்ரீ சாரதா பீடமே இருந்தது. இன்னைக்கு அந்த வேட்டு நாட்டுடைய ஆக்கிரமத்துல அந்த சாரதா பீடம் அமைஞ்சிருக்கு. இதைத்தான் இன்னைக்கு நம்ம மத்திய அரசாங்கமே தெரிவிக்கிறது. இருக்கட்டும், அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். அப்ப அந்த காஷ்மீர்ல சாமவேதம் ஒரு மாதிரியா இருக்கும். அதே நம்ம தட்சிண பக்கம் தமிழ்நாடு என்ன, ஆந்திரம் என்ன, அதே போல கேரளம் என்ன, அதே போல இருக்கக்கூடிய கர்நாடகம் என்ன, இங்கெல்லாம் சாமவேதம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்க செய்து இதுக்குத்தான் இதுக்கு மேல பல பல சாகைகள் வேற இருக்கு. 4 வேதங்கள், 4 வேதத்திலேயே உபனிஷத் பாகம் இருக்கு. அதான் வேதாந்தம் பார்த்தோம். அந்த உபனிஷத் பாகத்திலேயே இந்த ஊருக்கும் வங்காளத்துக்கும் காஷ்மீரத்துக்கும் வேறுபாடுகள் உண்டு. வேறுபாடுகள்லாம் சப்தத்தில் வேறுபாடு அல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், சப்தத்தில் வேறுபாடே கிடையாது. அந்த சப்த உச்சரிப்பிலே வேறுபாடு கொண்டு அதற்கு மேலே இன்னும் நிறைய சாகைகள் இருக்கு. 1000 சாகைகள். ஒரு சாகை இல்ல, பிரணாமிதி சாகை, கௌதமி சாகை, ஜெய்மினி சாகை என்று நிறைய சாகைகள் இருக்கு. 1000 சாகைகள் இருக்கு. சாமவேதத்துல மட்டும் 1000 சாகைகள். சரி சுவாமி, இதெல்லாம் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கா? எல்லாம் இருக்கானா? இன்னைக்கு நம்ம கிடைச்சது 3 சாகை தான். 997 சாகைகள் இன்னைக்கு கிடைக்கல. எப்பனா அந்த 3 சாகைகள் சேவிக்கிறதுக்கே இன்னைக்கு முடியல. 997 சாகைகள் அழிஞ்சு போயிடுத்து. எப்படி போயிடுத்துன்னு தெரியாது, போயிடுத்து. ஒரு சுவாமி சொன்னாரு, சுவாமி 997 காணுமாமே, அது இருந்தா நல்லா இருக்குமே, அதையும் சேர்ந்து கத்துக்கலாமேன்னார். முதல்ல இந்த 3 சாகை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு, அதை முதல்ல கத்துக்கலாமே. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்து ஆக 1000 சாகைகளோடு. அதுதான் நமாம்யகம் திராவிட வேத சாகரம். எப்படி வேதம் 1000 சாகைகளோடு கூடியதோ அதே போல திராவிட வேதமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியும் 1000 சாகைகள் 1000 பாட்டுகளாக அமைந்திருக்கிறாரே, இது நாதமணிகளே தெரிவிக்கிறார். அதுக்கு மேல இப்ப வேதத்தை வேறு மாதிரியும் பிரிக்கலாம். இப்ப முதல்ல 2ஆ பிரிச்சோம், பூர்வபாகம் உத்தரபாகம், பிரம்மபாகம் கர்மபாகம். அதுக்கு மேல 4ஆ பிரிச்சோம், ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன. அதுக்கு இருக்கக்கூடிய சாகைகள் 1000 சாகைகள். அதுல 3 சாகைகள் தான் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மேல இன்னொன்னு பிரிக்கிறார், மந்திரம், அர்த்தவாதம், விதின்னு 3 வகை.
அதே வேதத்துக்குள்ளே மந்திரம், அர்த்தவாதம், விதின்னு ஒண்ணு. மந்திரம்னா நான் எந்த முறையில் கர்மத்தை செய்யணும், எந்த முறையில் கர்மத்தை செய்யணும் அப்படின்னு விளக்க வந்ததுதான் மந்திரம். கர்மம் பண்ணணும், கர்மா பண்ணணும்னா எனக்கே தெரியுமா? தெரியாது சுவாமி. அந்த கர்மத்தை சொல்ல வந்தது இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சொல்றதுதான் அதான் மந்திரம். அந்த மந்திரம் இந்த கர்மத்தை இப்படி செய்யணும்னு சொல்லணுமோனோ, அது எந்த முறையில் எந்த விதத்தில் பண்ணணும் என்று சொல்றதுதான் மந்திரம். இதுக்கு மந்திரம்னு பேர். அடுத்து அர்த்தவாதம். அர்த்தவாதம்னா சில பேர்லாம் சொல்லுவா பாருங்க, ஓ இவர் இவர் எப்படிப்பட்ட சுவாமி, இவர் இந்திரனை போல இவர் சந்திரனை போலன்னு சொல்லுவா இல்லையா? உண்மையில அந்த மாதிரி இருக்குமா? இந்திரனுடைய நிலை வேறு, இவருடைய நிலை வேறு. ஆனா அந்த இந்திரனுக்கு சமமா சொல்றாரு என்னன்னா அதுக்குதான் அர்த்தவாதம்னு பேர். ஆனா நம்ம சாமானிய நம்ம மனுஷியால் கூட சொல்லிக் கொள்ளக்கூடிய தமையோட அர்த்தவாதத்துக்கு அர்த்தம் இல்லை. அர்த்தவாதம்னா கொஞ்சம் அதிகப்படியா சாஸ்திரம் சொல்லும். அதிகப்படியா சாஸ்திரம் சொல்லுன்னா ஏன்னா அந்த காரியத்தை நம்ம தூண்டணும் போகணும். காரியத்தை எப்பவுமே ஒண்ணு வேண்டாம், ஸ்ரீரங்கம் யாரும் போய் சேவிக்கல, ஒரு சுவாமி போய் சேவிக்கல, சுவாமி அங்க உள்ள போர்ச்சி எப்படி இருக்கும், சப்த பிராகார மத்தியே சரஸ்வதி முகல உத்வாசமானே விமானே காவேரி மத்திய தேசே அப்படி சொல்ல 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 இது உண்மை. சொல்ல 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 அவர் தூண்டுறதோனும், அவர் தூண்ட தூண்ட போகணுமே போகணுமே தோணுமோனும். இது அர்த்தவாதம் பேரு. சரி சுவாமி, ஆனா அந்த அர்த்தவாதத்துக்குள்ளே இல்லாத விஷயங்களும் சொல்லும். இது பூலோக வைகுண்டம், நீ வைகுண்டத்தில் இருக்கா போல இங்க இருக்கலாம்னா வைகுண்டம் இது ஒன்றும் கிடையாது. ஏன்னா வைகுண்டம் என்பது நலபந்தம் இல்லாத நாடு, அது டெலிவிஷன் திருநாடு. அங்க ராத்திரி பகல் கிடையாது. ஸ்ரீரங்கத்துல ரெண்டுமே உண்டுணும். ஆனா பூலோகத்தை போல பூலோக வைகுண்டம் வைகுண்டத்தை போல சொல்லிட்டு இருக்காளோ, இதுக்குதான் அர்த்தவாதம்னு பேர். ஆனா உண்மைதான். அதே போல சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்லும். என்ன சொல்றேன்னா வாதம் என்றாலே அப்படியே உண்மையா இருக்கணும்னு அவசியமே இல்லை, ஓரளவுக்கு உண்மையா இருக்கும். அதனால்தான் அது பிரமாணம். ஏன்னா ஒரு விதி விதிக்கிறது, அந்த விதி பாகத்தை பண்ணு அப்படின்னு சொல்ல போனோம், அதை பண்ண சொல்ல போனோம். பண்ண சொல்லணும்னா அதுக்கு உண்டான பெருமையை சொல்ல போனோம். பெருமையை சொல்றது கொஞ்சம் அதிகப்படியா சொல்றா. அந்த அதிகப்படியா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தான் அர்த்தவாதம்னு பேர். எக்ஸாம்பிளோட சொல்றேன். சாஸ்திரம் வாயவிய யாகத்தை பண்ணு உனக்கு நிறைய செல்வம் கிடைக்கும்னு சொல்லும். சாஸ்திரம் வாயவிய யாகத்தை பண்ணி நிறைய செல்வம் கிடைக்கும்னு சொல்லும். ஆனா விதி சொல்லித்தனும், இவ வாயவிய யாகத்தை பண்றான், புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணு உனக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும்னு சொல்லும். வாயவிய யாகத்தை பண்ணா நிறைய செல்வம் கிடைக்கணுமோ, இப்ப பண்ணுன்னு தூண்டணுமோனோ, தண்டனும் தூண்டணும்னா கூடவே இந்த சாஸ்திரமா சொல்லுவோம். வாயு வாயவிய யாகம், வாயு பகவான், வாயு பகவானை குறித்து பண்ணக்கூடிய யாகம் தான் வாயவிய யாகம். அந்த வாயு மிகவும் வேகமான கடவுள். அந்த எப்படி காற்றடிச்சா எந்தெந்த முறையில குப்பை சத்தெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உன் வீட்டுக்கு வந்து சேருமோ, அதே போல நீ வாயவிய யாகம் பண்ணினால் உன் பந்துக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அத்தனையும் உங்க ஆத்துக்கு வந்துடும். உன்னுடைய பந்துக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அத்தனையும் உன் வீட்டுக்கு வந்துடும் சொன்னோம். அப்ப உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சுவாமி முதல்ல பந்துக்கள் காசு வேண்டாம், எனக்கு எல்லாம் வரணுமே வரணுமே உடனே பண்ண ஆரம்பிப்பு போனோம். இதுக்குதான் அர்த்தவாதம். இது அப்ப இது உண்மையிலேயே உண்மை. ஆனா அந்த உண்மையை கொஞ்சம் மீறிட்டு கொண்டு சொல்றதும் அதுக்குதான் அர்த்தவாதம்னு. திடீர்னு ஒண்ணு சொல்லும், என்னன்னா யோஜிட்டோமோ சொர்க்க காம எஜயத்தேன்னு சொல்லும். சொர்க்கத்துக்கு போங்கோ, யோஜிட்டோமோ யாகம் பண்ணி அங்க ஆனந்தமா நாட்டிய கச்சேரிலாம் அனுபவிக்கலாம் சொல்லுவோம். கூடவே என்ன சொல்றோம், சொர்க்கத்துல பசுமாடு தலைகீழா போறது தெரியுமோ அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த விசாரம் ராமானுஜருக்கு ஒருத்தர் பண்ணார். என்ன சொல்ற, சொர்க்கத்துல தலைகீழா போறதுன்னு சொல்லியிருக்காருங்க. தலைகீழா ஒண்ணு போல அங்கேயும் காலால தான் நடக்கும், தலையால நடக்க போறது இல்ல. அந்த சொர்க்கத்தை அனுப்பணும், சொர்க்கத்துக்கு உன்னை தூண்டணுன்றதுக்காக சாஸ்திரம் இந்த மாதிரி பேசுறதுன்னு சொன்னாரு. இதுக்கு சொல்றான், இதுதான் அர்த்தவாதம். இந்த அர்த்தவாதம்லாம் அங்க உண்டுன்னு தெரிவிக்கிறார். இதுக்கு தெரியுது. ஆக அதுக்கு அடுத்தது விதிக்கு அதீனப்பட்டு ஓர் கர்த்தாவை தூண்டுறது இல்லையா, அந்த காரியத்தை செய்து அதற்காக தான் கொண்டாடி பேசுவது அர்த்தவாதம். கொண்டாடுறது சாஸ்திரம் விதிச்சிருக்கு, விதித்த சாஸ்திரத்தை பண்ணுவதற்குண்டான தூண்டுகோலாக இருப்பது அர்த்தவாதம். அதுல சிலது உண்மையா இருக்கலாம், சிலது அதிகப்படியாக இருக்கலாம்.
அதிகப்படியா இருக்குன்றதுக்காக பொய்ன்னு சொல்ல முடியாது. சில பேர் சுவாமி இவர் தான் சுவாமி இந்திரன், அந்த இந்திரன் எப்படி கொடுக்குறா அது மாதிரி கொடுத்துருவாருங்க. சுவாமி இந்திரனுக்கு இவருக்குன்னா இவருடைய முகமண்டலம், இவருடைய திருமுக மண்டலம் சந்திரனை போல இருக்குன்னா அவ்வளவு பிரகாசமா இருக்குமா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போல அர்த்தவாதம்னு பேர். அதுக்கப்புறம் மூன்றாவது ஈத்தம். 3 பார்த்தோமோனோ மந்திரம். மந்திரம் என்றால் நாம் என்னென்ன காரியத்தை செய்யணும்னு அந்த காரியத்தை செய்வதற்குண்டான விதத்தை சொல்றது மந்திரம். எந்த முறையில பண்ணணும், எப்படி பண்ணணும் சொல்றது மந்திரம். அர்த்தவாதம் என்பது நம்முடைய அந்த காரியத்தை தூண்டுவதற்குண்டான தூண்டுகோலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அர்த்தவாதம். அடுத்து ஹிதம். ஹிதம்னா என்ன சுவாமி? ஹிதம்னா சொர்க்கம் போகணும் இல்லையா? இந்த சொர்க்கம் போகிறதுக்கு எது வேணும்? ஜோசிஷ்டோம யாகம் பண்ணணும். எனக்கு புத்திரன் வேணும்னா புத்திரகாமேட்டி யாகம் பண்ணணும். விரோதி தொலைனா சேனையாகம் பண்ணணும். அப்ப இந்த இதெல்லாம் சொல்றதுனும் அப்பனா நிறைய பேருக்கு நல்வழி விதிக்கிறதுனும் அந்த நல்வழி வழி விதிக்கிறது கீதம்னா விதி வழி. அந்த வழி விதிக்கிறதுனும் அந்த வழியைத்தான் விதம் சொல்றான். இப்ப வாயவிய யாகம் பண்ணினால் பணம் காசு கிடைக்கும். சொர்க்கம் போகணும்னா ஜோதிஷ்டம் யாகம் பண்ணணும். இதுதான் இதம்னு சொல்றான். ஆக 3 பார்த்துக்கோம். மந்திரம் என்ன, அர்த்தவாதம் என்ன, விதி என்ன, இதெல்லாம் வேதங்களுக்குள்ள அடக்கம். இப்ப என்னென்ன பார்த்துக்கோம்? ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன, 2ஆ பிரிச்சோம். அதற்கு முன்னாடி பூர்வபாகம் உத்தரபாகம், கர்மபாகம் பிரம்மபாகம் அப்படின்னு 4ஆ பிரிச்சது 2ஆ பிரிச்சோம். அதுக்கு மேல இப்ப மறுபடியும் 3 வகையா பிரிக்கிறார். அவன் என்ன சொல்லுவான்? பிரிச்சுட்டே இருக்கு. இன்னும் நிறைய பிரிக்க போறேன். பிரிக்க போறேன்னா அடியன் இல்ல, அவ ஏற்கனவே பெரியவர்கள் பிரித்து கொடுக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் இந்த அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த சப்தங்களுடைய பெயர் தெரியாது, அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப 3 பிரிக்கிறார். இது என்னன்னா சாஸ்திரம் அபூர்வ வாக்கியமா இருக்கும், பிரசசங்கியா இருக்கும், நியமமாக இருக்கும். பிரசங்கியாக இருக்கும், நியமமா இருக்கும். அதாவது அபூர்வ வாக்கியம், பிரசங்கியா வாக்கியம், நியமமான வாக்கியம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்பனா அபூர்வ விதி, அபூர்வ விதி, பரிசங்கியா விதி, நியமன விதின்னு பேர். பரிசங்கியா விதி, அபூர்வ விதி, நியம விதி. அப்படின்னா அபூர்வ விதினா அது புது விதி, அபூர்வமாக இருப்பது. மீமாம்சம் சொல்லுவான் அபூர்வம் கொடுக்கறதுன்னு. அவனை கூட கேட்டோம். அந்த விசாரம் இப்ப எடுக்கல, புரியறதுக்கு. அபூர்வம்னா என்னன்னா நம் கண்ணுக்கு தெரியாது, நம்முடைய ஞானத்துக்கு அது அண்டவே அண்டாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நமக்கு தெரியாத ஒரு வஸ்து அபூர்வம். இப்ப கர்மத்தை பண்றோம்னு அந்த மீமாம்சன் கர்மத்தை ஒத்துக்கிறானே தவிர அந்த கர்மத்துக்கு பலம் கொடுக்கக்கூடிய பகவானை ஒத்துக்கல. அவன் தானே விசாரம் பண்றான். பிரம்மத்தை பத்தி சாஸ்திரம் சொல்லல, அது காரியகரமானபடியான சொல்லணும். அப்படி இருக்க செய்து அப்ப அவனுக்கு நீ பண்ணக்கூடிய கர்மாக்களை யார் பலம் கொடுக்கறனா? அபூர்வம் கொடுக்கும்னு சொல்லுவான். அதாவது அபூர்வ வாக்கியம். அந்த அபூர்வனால புது விதி. இந்த விதி இல்லாட்டா காரியத்தை நம்ம பண்ண மாட்டோம். அப்படின்னா இந்த நமக்கு ஏதோ ஒரு காரியம் பண்றோம், அதனால நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்கிறதோ ஏதோ ஒரு நமக்கு பலன் கிடைச்சா தான் பண்ணுவோம் தவிர இல்லைன்னா பண்ணுவோமா பண்ண மாட்டோம் இல்லையா? அப்படி இருப்பதுதான் அபூர்வ விதி. என்னன்னு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சாஸ்திரமே நெல் இருக்கு இல்லையா, அரிசியுடைய நெல், அந்த நெல்லை புரோட்சித்து விட்டு மேலே வேதத்தை ஆரம்பிக்கணும். திருமேஷி ஆழ்வார் இது நடந்தது. இப்பெல்லாம் சாஸ்திர வாக்கியம் இருக்கா? அப்ப எங்க விட்டான்னு பார்த்தோன்னே நெல்லுடைய நுனியை வைத்துக் கொண்டு அவர் மறுபடியும் ஆரம்பிக்கிறார். இருக்கட்டும், அப்படி இருக்க செய்து அப்ப நெல்லை புரோட்சித்து விட்டு மேலே வேதத்தை ஆரம்பிக்கணும். வேதம் சொன்னபடி செய்யணும். நெல்லை புரோட்சித்து பண்ணு விதிக்கு இல்லையா, அந்த புரோட்சித்து பண்ண ஆரம்பிக்கிறா இல்லையா, அதுதான் அபூர்வமாக சொல்ல வந்த வார்த்தை. இதான் புதியதான வார்த்தை, அபூர்வமான வார்த்தை. அந்த வார்த்தை அதனால் அபூர்வ விதின்னு பேரு. புரியத்துக்காக ஒண்ணு சொல்றேன். சாப்பிடுன்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், சாப்பிடுவோம். குளின்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், குளிச்சிடுவோம். எது சுவாமி? பசிச்சா சாப்பிட போறோம், உடம்பு அழுக்கு நாத்தம் அடிச்சுன்னா குளிக்க போறோம். ஆனா குளிச்சு விட்டு சாப்பிடு, அது சாஸ்திரம் சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, குளிச்சு விட்டு தளிகை பண்ணு. அநேகமா இன்னைக்கு தளிகை பண்றதுல என்ன ஆயிடுதுன்னா, முதல்ல தளிகை பண்ணக்கூடிய இடமே சுத்தி கிடையாது. சுத்தி பண்ண மாட்டா, நேரம் எழுந்த விட்டு நேரம் அங்க போயிடுறது. அந்த மாதிரி போடுறது.
தீர்த்தம் ஆடிட்டு தான் அங்க போகணும். அதுக்கு முன்னாடி போகக்கூடாது. ரெண்டாவது குளிச்சு விட்டு தான் எல்லாத்தையும் ஏத்தணும். சில பேர் என்ன பண்ணுவா, சுவாமி குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் பாத்திரத்தை ஏத்திட்டு வந்து அந்த டைம் சேவ் ஆகுதுன்னு. அது எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அந்த அந்த ஒலை காயறதுக்கு. அது கூட நான் குளிச்சுட்டு வரேன்டா, அதெல்லாம் பண்ண முடியாது. முதல்ல குளிச்சுட்டு தான் தலிக ரூமுக்கே போகணும். இதுக்கு சொல்லுவேன்னா காலை காலை சில பேர் என்ன பண்ணுவேன்னா, காத்தால், யாரும் தவறா நினைக்க வேண்டாம், யார் ராத்திரியா இந்த வழக்கம் இருந்தாலும் மாத்திக்குவோம். காத்தால இருந்தா 10 பாத்திரம் தேய்ப்பான், 10 பாத்திரம் தேய்ப்பான். இது என்ன அப்படின்னா, முன்ராத்திரியே இதெல்லாம் தேய்ச்சி வச்சுக்கணும். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அந்த தலிகை பண்ணக்கூடிய மடப்பள்ளியே எப்படி இருக்குன்னா, இந்த 10 பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்குன்னு ஒரு பெரிய டப்பா மாதிரி ஒண்ணு பண்ணிடுறான். அதுல எல்லாத்தையும் போட்டு வச்சுடுறான். போட்டு வச்சுட்டு ராத்திரிலாம் அது அங்கேயே கிடக்கும். அங்கேயே இருக்கணும். அதே அம்சம் பண்ணிக்க வேண்டியதான் பெருமாளுக்கு. அந்த நிலையில இருக்கணும். அதுதான் ரொம்ப தவறான. அதுக்குதான் என்ன சொல்லுவாங்கன்னா தரித்திரன்னு பேரு. 10 பாத்திரம் ராத்திரி இருக்கவே படாது. ராத்திரி பூர்த்தியா தேய்ச்சி வச்சிடணும். அப்ப அந்த 10 பாத்திரம் தேய்ச்சி வச்சிடணும். 10 பாத்திரம் போட்டு வச்சாலே அது பிரயோஜனமே இல்லை. ராத்திரி போட்டு வச்சானா அது ஆரோக்கியத்துக்கு கேடு, ஆராதனைக்கு கேடு. ஆரோக்கியமும் கேடு, ஆராதனைக்கும் கேடு. ரெண்டாவது நமக்கு ஐஸ்வர்யமும் கேடு, ஐஸ்வர்யத்துக்கு கேடு. நிறைய பேர் என்ன பண்றான்னா, நிறைய பேர் ஐஸ்வர்யம் இல்லை சுவாமி, எனக்கு சரியா பணம் காசு வரலையே சுவாமி, வந்தது எப்படி போறதுன்னு தெரியாதுன்னு தெரிய வர்றானோ. என்ன காரணம் தெரியுமா? சுத்தி இல்ல, ஆச்சாரம் இல்லை, அனுஷ்டானம் இல்லை. சுத்தி, ஆச்சாரம், அனுஷ்டானம் 2 இருக்கணும், 3 இருக்கணும். ராத்திரி ஆனா 10 பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சிடணும். அது 10 மணி ஆனாலும் சரி தேய்ச்சி வச்சிடணும். அப்படியே போட்டு வச்சிருந்து கார்த்தால எடுத்த வாயோடு வாய கூட அலம்பாம அப்படியே வந்துடுறா பாருங்க. அந்த மாதிரிலாம் பண்ணப்படாது, அந்த மாதிரிலாம் பண்ணப்படாது. இதைத்தான் ஞாபகம் வந்தபடியால் சொன்னேன். ருக்மிணி பிராட்டியும் திரௌபதியும் பேசிக்கிறார். இவ காட்டுக்கு போனாலும் திரௌபதி 2 வருஷங்கள் அஜ்ஞானவாசம், அதே ஒரு வனவாசம், அஜ்ஞானவாசம் 2 இருந்தாலும் அப்ப கண்ணனும் ருக்மிணி பிராட்டி அங்க போயிருக்கா அவளை பாக்குறதுக்காக. இது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சரித்திரம். அப்ப திரௌபதி கேட்கிறா, நீ ரொம்ப பெரியவரை கல்யாணம் பண்ணிட்டே, யாரு பகவான யாரு ருக்மிணி பிராட்டியை காட்டி திரௌபதி கேட்கிறா, நீ ரொம்ப பெரியவராச்சே கண்ணன் பெருமான், அவரை கல்யாணம் பண்ணிட்டியே, கல்யாணம் பண்ணிட்டு இல்லைங்க, நீ எப்படி நீ அவரை வச்சு நீ சமாளிக்கிற? என்னைக்குமே கணவன் ரொம்ப பகு சாமர்த்தியமா இருந்தா வச்சுக்கேன், மனைவியால அவரை சொன்னத்தை கேட்கும்படியான ஒரு தன்மையை பண்ண முடியாது. பகவானுக்கு சாமர்த்தியம் கேட்கணுமா? அத்தனை சாமர்த்தியக்காரன் இல்லையா? அப்படி இருக்கச்சே நீ எப்படி பண்ற? சாமான்யமா கணவன்ட்டு ஏதாவது ஒரு குறை இருக்கணும். இதை சொன்னதுக்காக ஆண் மக்கள் எல்லாம் தவறா நினைக்காதீங்க. அந்த குறையை வைத்துக் கொண்டு உனக்கு இதுக்கு இருக்கேன்னு சொல்லி இவ டிமாண்ட் பண்ணும். இவ டிமாண்ட் பண்ண அப்ப இவளும் ஒழுங்கா இருக்கணும், மனைவியும் ஒழுங்கா இருக்கணும், கணவனும் ஒழுங்கா இருக்கணும். ஆனா கணவன்ட்டு தன்னை அறியாம ஏதோ ஒரு குறை இருக்கணும். அந்த குறையை வைத்துக் கொண்டு இவள் ஏதோ ஒன்று பேசுறா இல்லையா, அந்த நிலை இருந்தாலும் கொஞ்சம் அன்வன்யம் ஏற்படும். அதனால அவளுக்காக பயப்படுவா. ஓ நம்மகிட்ட இது இருக்கு அப்படின்னு அவ சொன்ன வார்த்தை கேட்பான். ஆனா அதுக்கு முன்னாடி இதைத்தான் ஜனகன் தெரிவிக்கிறார். இயம் சீதா மம சுதா சகதர்ம செரீதவா பிரதீட்சையே நாம் பத்ரந்தே பாணின்கின்னீஷ பாரணகா. அப்படின்னா என்னுடைய பெண் சீதா, நீ தர்ம வாக்கியத்தில் நடந்தால், தர்ம பிரகாரம் பண்ணக்கூடிய நடந்தால் அதன் பிறகு உன் பின் வருவாள். நீ தர்மத்தை மாறி போனாயானால் உன் பின் வருவான்னு சொல்ல, உன்னை திருத்துவான்னு சொல்லியிருக்கா. இது பெண்களுக்கு உண்டான தன்மை. இதுக்கு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நிலையை வைத்துக் கொண்டு திரௌபதி ருக்மிணி பிராட்டி கேட்கிறார், நீ எப்படி நீ அவரை அடக்க ஆடின்னு இருக்க அப்படின்னு கேட்டா, ஏன்னா சாமானிய லோகத்துல எல்லாரும் சுமாரான கணவன் தான், ஓகோன்னு கணவன்லாம் கிடையாது. ஆனா ரொம்ப பெரிய மனுஷனா இருந்தா வச்சுக்க, அவள்கிட்ட எப்படி அவர்கிட்ட ஏதாவது ஏதோ ஒரு தப்பு இருக்கணுமோ, தப்பு ஏதாவது கண்டுபிடிக்க முடியாதா? எப்படி சுவாமி குடும்பம் நடத்துறது? அப்ப மனைவி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவள் கேட்கிறமோ எப்படி கேட்பா? அப்ப மனைவிக்கு இருக்கிற அஸ்திரம் எதுன்னா ஒரு அஸ்திரம் இருக்குமானோ, இவர் ஏதாவது தப்பு கணக்கு பண்ணியிருந்தாலும் முடியும், அப்பதான் ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியும். அப்ப ருக்மிணி பின்னாடி சொல்றா, நான் என்னென்ன மாதிரி ஆச்சாரிய அனுஷ்டானங்களை செஞ்சுட்டு இருக்கேன், நல்லா கேட்டுங்கோ. பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆச்சாரம். எந்த ஒரு ஆத்திலையும் சரி, பெண்கள் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்தாதான் புருஷர்களுக்கு அது உகக்கும். புருஷர்கள் மட்டும் இருந்தா அது குறவே போறாது. பெண்கள் இருந்து புருஷர்கள் இல்லைன்னாலும் அந்த குடும்பம் ரொம்ப சேமமா இருக்கும். அதுக்காக புருஷர்களுக்கு இருக்கப்படாதுன்னு அடைய சொல்லல, பெண்கள் தான் பிரதானம். அப்படி இருக்கச்சது இப்ப ருக்மிணி பிராட்டி என்ன சொல்ற,
ஒண்ணுமில்ல, நான் ஆச்சார அனுஷ்டானத்தை வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அதனால என் குடும்பத்துல நன்மை இருக்குன்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ராத்திரி ஆனா 10 பாத்திரத்தை தேய்ச்சிடுறேன், வீடை நல்லா சுத்தி மொழிகி நல்லா கோலம் போட்டு அலங்காரம் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, எந்தெந்த இடத்துல எந்தெந்த பதார்த்தங்கள் இருக்கணும் அந்தந்த இடத்துல வச்சுடுறேன். அதனால இதெல்லாம் தெரிவிக்கிறாரணும். ஆனா அந்த மாதிரி இருக்கிறபடியாலே ஆச்சாரம் என்ன, அனுஷ்டானம் என்ன, அதற்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சுத்தி என்ன, இதெல்லாம் இருக்கிறபடியால எனக்கு எந்த குறையும் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். ஆனா இந்த மாதிரி திரௌபதி பண்ணாலனா இல்லை. அதைத்தான் இப்ப சொல்ல முடியாது. திரௌபதி 10 பாத்திரம் தேய்க்கணுமோ ராத்திரியே காட்டுல இருக்கச்சே தேய்ச்சிட்டா, ஆனா சரியா தேய்க்கல. அதுவே ஒரு நன்மையை கொடுத்துருத்து. 10 பாத்திரம் தேய்க்கலன்னு நன்மைன்னு சொல்லிட்டு இருக்கிற சுவாமி, இப்ப நாங்க கூட பண்ணலாமா? எப்படி பண்ணலான்னு சொல்றேன். அதாவது அவ சுத்தம் பண்ணிட்டு இருக்காருன்னா அவ சரியா, இது யார் கண்ணன் பெருமான சொல்றான் இந்த விஷயத்த. தூர்வாசர் வந்துட்டார். துர்வாசர் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, அவருக்கு பிரசாதத்துக்காக வந்தார். எல்லா பிரசாதம் ஆயிடுச்சு, கவுத்து போட்டுட்டான். 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு கவுத்து போட்டிருக்கா. நேரா கண்ணன் திருடைய பத்தினா ரிஷி வந்திருக்கார், துர்வாச மகரிஷி வந்திருக்கார், அவருக்கு ஏதாவது கொடுக்கணும், அவரே சாப்பிடறதுக்கு ஏதாவது கேட்கிறாரு. கண்ணா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் இப்படி கொடுக்கறதுக்குன்னா, இல்ல இல்ல நீ 10 பாத்திரம் தேய்ச்சிருக்கேனோ, அந்த 10 பாத்திரத்தை கொண்டு வா. அதான் தேய்ச்சாச்சா, ஒண்ணுமே இல்லையே, நீ எப்படி தேய்ச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும், கொண்டு வான்னு. அதை கொண்டு வந்தா. அதுல ஒரு பருக்கு இருந்தது, சரியா தேய்க்கல, ஒரு பருக்கு இருந்தது. அந்த பருக்கை வைத்துக் கொண்டு நிறைய விருத்தி பண்ணி மேற்கொண்டு துர்வாசர் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்தான்னு தெரியுது. நமக்கு இதை சொன்ன உடனே என்ன தோணுனா, பமே பார்த்தால அப்ப 10 பாத்திரம் சரியா தேய்க்கப்படாது அப்படின்னு தானே அர்த்தம். அது அர்த்தம் இல்லை, அது அர்த்தம் இல்லை. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? பகவத் அனுகிரகத்தால் அது கிடைச்சதே தவிர நம்ம அந்த மாதிரி பண்ணாத மாதிரி 10 பாத்திரம் நல்லா தான் தேய்க்கணும். இதை சொன்ன உடனே என்ன சொல்லுவாருன்னா, அப்போ ஒரு பருக்கு இருந்தா மாதிரி பண்ணாதான் சுவாமி, யாரா அதித்தி வந்தா அவளுக்கு ஒண்ணு 10 ஆகுனா நம்ம கிட்ட கண்ணன் பெருமான் இருக்கானு இல்ல தூர்வாசர் வரப்படுறாரா? ஒண்ணும் கிடையாதுன்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த குளத்துல அந்தந்த குளத்துல 10 பேசாம தேய்ச்சி பார்க்கணும் இல்லையா? இது சின்ன விஷயம், இந்த குடும்பத்துல இது இருக்கிற இது உண்மைதான். ஆஹா நமக்கு புரிய முடியணும். அப்ப திரௌபதி எப்போ என்னைக்குமே திரௌபதி என்ன பண்ணுவா? பகவானை தான் நம்புவா. பக்கத்திலேயே பச்சை பாண்டவா இருக்காரு, அவரை நம்பவே மாட்டான். ஒண்ணுமனா திரௌபதியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேரால ஒரு லாபமும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா புடவை காணாம போனாலும் கண்ணன் பெருமானம் துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா லட்சமாம் சரணாங்கதா அப்படின்னு இருக்கிறார். பாத்திரத்துல சாப்பாடு வரலைன்னாலும் அதுக்கும் கண்ணன் பெருமான். எதுவாக இருந்தாலும் கண்ணன் தானே, அவர் தான் ஓடி வரார் இல்லையா? அதுதான் பகவானுக்கு இருக்கக்கூடிய சௌசீல்யம். பகவானுக்கு கொடுத்து அவ்வளவு சுலபனாக கையாளனாக வந்தால் சாப்பிடுவான். இருந்தாலும் பிரகலாதம் கூப்பிட்டதுக்கு வரலையா, திரௌபதி கூப்பிட்டதுக்கு வரலையா? ஆக இப்ப என்ன இருந்தது? இதுதான் அபூர்வ கதனம். அப்ப அபூர்வாக்கு என்ன? புதியதாக சொல்றது. புதியதாக சொல்றதுன்னா என்ன அர்த்தம் சுவாமி? புதுசா விதிக்கும். ஏற்கனவே குளிச்சுட்டு வான்னு சொல்லாது, அது தலிகை பண்ணுன்னு சொல்லாது, குளிச்சுட்டு தலிகை பண்ணு சொல்லும். சாமானியமே இது நம்ம பண்றது கிடையாதுன்னா இதான் அபூர்வ வாக்கியம் தெரிவித்தார். அதுக்கப்புறம் சங்கியா, சங்கியா ஒண்ணு, நியம விதின்னு ஒண்ணு. சங்கியான்னா 2 சொல்லலாம். நியம விதியில் ஓர் கர்மத்தை 2 வழியா செய்யலாம். அதாவது அதில் இந்த வழியில் சொல்லணுமா அந்த வழியில் சொல்லணுமான்னு வேதம் தான் தெளிவுபடுத்தணும். இந்த வழியில் பண்ணுன்னு சொல்றது சங்கியா. சங்கியானா பரிசங்கியா, பரிசங்கியா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வழின்னா ஒருத்தர் 2 காரியத்தை பண்ணலாம், 2 காரியத்தை பண்ணலாம், புரியத்துக்காக. ஆனா 2 காரியத்தை ஒரு காரியம் தான் பண்ண போறாரு, 2 காரியத்தை பண்ணலாம் சொல்லியிருக்கு. எப்படின்னா, ஒரு யாகம் பண்றதுக்காக திரவியம் சேகரிக்கணுமோனோ, திரவியம் சேகரிக்கணுமோனோ, திரவியம்னா நிறைய சாமான்கள் சேகரிக்கணுமோனோ, அந்த சாமான்கள் சேகரிப்பதற்காக மாட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்தான். அந்த ஒரு வண்டியில ஏறி உட்கார்ந்தான். அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்தோடனே ஒரு பக்கம் குதிரை இருக்கு, மற்றொரு பக்கம் கோவேரி கழுதை இருக்கு. 2 ஒழுங்கா ஓடுமா? ஒரு பக்கம் குதிரை இருக்கு, மற்றொரு பக்கம் கோவேரி கழுதை இருக்கு. அப்ப கோவேரி கழுதை பூட்டி இருக்கு. இப்ப மந்திரத்தை சொல்லணும். சாஸ்திரம் சொல்றது, நீ இந்த மாதிரி யாகம் பண்ணுவதற்காக திரவியத்தை சேமித்துக் கொண்டு வருவதற்காக, சேகரித்துக் கொண்டு வருவதற்காக நீ வண்டியில போகும்போது ஒரு பக்கம் குதிரை, மற்றொரு பக்கம் கோவேரி கழுதை இருக்கணும்.
அப்படி கலந்துக்கும் போது ஒரு மந்திரம் சொல்லணும். என்ன சொன்னா, இமாம் கிருப்ணன், இந்த மந்திரத்தை 2 கடிவாளம் இருக்கணும். குதிரைக்கு ஒரு கடிவாளம் இருக்கும், கோவேறு கழுதைக்கு ஒரு கடிவாளம் இருக்கணும். குதிரையுடைய கடிவாளத்தை பிடிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லணும். இமாம் கிருப்ணன், இமாம் கிருப்ணன், இந்த மந்திரம் சொல்லணும். சொல்றதுன்னா அப்ப 2 கடிவாளத்தை பிடிக்க போறான். இப்ப ஒருத்தனே 2 கடிவாளத்தை பிடிக்கணுமோ, இந்த கையால ஒரு கடிவாளத்தையும் இந்த கையால ஒரு கடிவாளத்தையும் பிடிக்கலாம். அப்ப 2 காரியத்தை பண்ணணும். 2 காரியத்தை பண்ணணும். ஆனா 2வது கர்மத்தை நீ பண்ணப்படாது. 2 காரியத்தை பண்ணும்போது, அதாவது பண்ணா பாருங்க, 2வது கர்மத்தை நீ பண்ணப்படாது. இதைத்தான் பண்ணணும் விலக்கி சொல்றது. அதற்குத்தான் பரிசங்கியா விதின்னு பேரு. அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். குதிரையுடைய கடிவாளத்தை பிடிக்கிறான், அப்ப மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லியிருக்கு. ஆனா கோவேறு கழுதையுடைய கடிவாளத்தை பிடிக்கும் போது மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லல. அப்ப குதிரையின் கடிவாளம் நீ ஒரு மந்திரம் சொல்லிருக்க இல்லையா, அந்த மந்திர விதிக்குத்தான் பரிசங்கா விதி. 2 காரியம் இருக்கும். 2 காரியத்துல ஒன்றுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லித்தனா அதுக்கு பரிசங்கா விதின்னு பேரு. இது 2வது. ஆக அபூர்வ வாக்கியம் என்றதை பார்த்தோம். எதுனா புதியதான வாக்கியம், குளிச்சுட்டு தலிதப்பட்டுன்னு சொல்லும், இது அபூர்வ வாக்கியம். பரிசங்கா விதினா 2 காரியம் சொல்லும், அதுல ஒரு காரியத்துக்கு உண்டான மந்திரம் சொல்லணும், அதுக்கு பரிசங்கா விதின்னு பேரு. அடுத்தது 3வது நியம விதி. நியம விதினா இப்படி பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம், 2 சொல்லும். இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் சொல்றதுனோ 2மே பண்ணலாம். புரியத்துக்காக சொல்றேன். புத்தகத்தை பார்த்து சாஸ்திரம் படிச்சு நன்னா ஞானத்தை சம்பாதிக்கலாம், இது ஒரு பக்கம். புஸ்தகத்தை பார்த்து புஸ்தகத்தை பார்த்து சாஸ்திரம் படித்து நன்றாக ஞானத்தை சம்பாதிக்கலாம், இது ஒரு நிலை. இன்னொரு நிலை என்ன, குருவை அடைந்து ஆச்சாரியன் அடைந்து ஞானத்தை சம்பாதிக்கலாம். இந்த 2 நிலை இருக்கணும். 2ல நீ எது வேணா பண்ணலான்னு. சுவாமி, சாஸ்திரம் கத்துக்கணும்னா ஆச்சாரியன் இருக்கணுமா புஸ்தகம் இருக்கணுமா? ஆனால் இந்த 2ல் நீ எது பண்ணணும் என்றால் குருவை அடைந்துதான் பண்ணணும் விதிக்கிறது பாருங்க. 2 சொல்லிட்டு புஸ்தகத்தை பார்த்து கிரந்தத்தை பார்த்து சாஸ்திர ஞானத்தை தெரிஞ்சு கொள்ளான்னு சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் இந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலேயே குருவை அடைந்து அதன் மூலமா சாஸ்திரத்தை ஞானத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த 2ல் நீ ஆச்சாரியனை அடைந்துதான் ஞானத்தை சம்பாதிக்க விதிச்சிருக்கணும். அதற்குத்தான் நியம விதின்னு பேர். நியம விதி. இந்த இடத்துல ஒருத்தனே 2யும் பண்ண போறான் என்றது கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி சொன்னது குதிரை கடிவாளம் கோவேறு கழுதை கடிவாளம் 2யும் பண்ண போறான். ஆனா இங்க 2 வாக்கியம் சொல்லிட்டு, ஒண்ணு புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு ஞானத்தை சம்பாதிக்கலாம், ஆச்சாரம் வைத்துக் கொண்டு ஞானத்தை சம்பாதிக்கணும் சொல்லியிருக்கணும். ஆனா 2ம் சொல்லியிருந்தாலும் அந்த 2ல ஒன்றைத்தான் சொல்றது பிரதானமா. அதுக்குதான் நியம விதி. எதை சொல்லிட்டு, ஆச்சாரம் வைத்துக் கொண்டுதான் ஞானத்தை சம்பாதிக்கலாம் சொல்லியிருக்கு. ஆனா 2 காரியத்தை பண்ணணும். குதிரை கடிவாளம் என்ன, கோவேறு கடிவாளம் என்ன, அதுக்கு சொல்லித்தரும். அதுக்கு பரிசங்கா விதின்னு பேர். ஆக 3 பார்த்திருக்கோம். என்னென்ன விதி பார்த்திருக்கோம்? 1 அபூர்வ வாக்கியம், 2வது பரிசங்கா விதி, 3வது நியம விதி. 3 பார்த்தோம். அந்த 3 இப்படி பலரையும் 2யும் பண்ணலாம் என்று இருக்க, நீ இதை பண்ணுன்னு சொல்றது இல்லையா? 2யும் பண்ணலாம், ஆனா நீ இதை பண்ணு. புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா நம் சம்பிரதாயத்துல ஆச்சாரம் தான் பிரதானம். புஸ்தகத்தை பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் நம்ம உச்சாரணம் அனுச்சாரணம் பண்றாலும் சந்தை, திருவாய்மொழி ஆகட்டும், 4000 திவ்ய பிரபந்தம் ஆகட்டும், வேதம் ஆகட்டும், சந்தை கத்துக்கும் போது புஸ்தகமே இருக்கப்படாது. யார்கிட்ட சந்தை சொல்லி கொடுக்கும் ஆச்சார புஸ்தகம் இருக்கலாம். அந்த சந்தையை திருப்பி சொல்றாரணும், அனுச்சாரணம் பண்றாரணும், திருப்பி சொல்றாரணும். வேதமாக இருந்தா 2 தடவை சொல்லணும். திராவிட வேதமாக இருந்தா 3 தடவை சொல்லணும். உயர் வர உயர் நலம் உடையவன் எவன், உயர் வர உயர் நலம் உடையவன் எவன், உயர் வர உயர் நலம் உடையவன் எவன், 3 தடவை சொல்லணும். இந்த உச்சாரணம் இருக்கணும். இது உச்சாரணம் பண்ணக்கூடிய ஆச்சாரின் புஸ்தகத்து கிரந்தத்தை வச்சுக்கலாம். ஆனா அனுச்சாரணம் பண்ணக்கூடிய சிஷன் கிரந்தத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க 2 சொல்லியிருந்தா 1 தானே விதிச்சிருக்கு. அதுக்குதான் என்ன பேரு? நியம விதின்னு பேரு அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? ஆக சாஸ்திரமே நீ புஸ்தகத்தை படிக்காத ஆச்சாரன் பற்றி தெரிந்து கொள்ளும் தெரிவித்தார்.
இத்தனை இது மூணா பிரிச்சது ஆயிடுச்சு. ஆக முதல்ல ரெண்டா பிரிச்சது, அடுத்தது நான்காக பிரித்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் மூன்றாக பிரித்தது, ரெண்டாக பிரித்தது பூர்வபாகம் உத்தரபாகம், நான்காக பிரித்தது ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வண வேதம் என்ன. அதுக்கப்புறம் மூன்றாக பிரித்தது மந்திரம், அர்த்தவாதம், விதின்னு பிரித்தது. அதற்கு மேற்கொண்டு மறுபடியும் மூன்றாக பிரித்தது அபூர்வ வாக்கியம் என்ன, பரிசங்க வாக்கியம் என்ன, நியமன வாக்கியம் என்ன, விதி என்ன, இது பிரித்தது. இப்ப மறுபடியும் என்ன பண்றதுன்னா இப்ப மூணா பிரிக்கிறது. அத்தனை மூணு பிரிச்சல சுவாமி, மயம் நிறைய பிரிவு உண்டு. மூணா பிரிக்கிறது என்ன பிரிவுன்னா, இதுக்கு நித்திய விதின்னு இருக்கு இல்லையா, நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மான்னு பேர். நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மியான்னு பேர். இதெல்லாம் வேதம் விதிக்கக்கூடிய விதி. இப்ப நான் பார்ப்பதெல்லாம் வேதம் என்கிற விதியை பற்றி, அதாவது நித்திய விதி. நித்திய விதி என்னன்னா அதான் நித்திய கர்மா. நித்தியமே நம்ம பண்ண வேண்டியது. நித்தியமே பண்ண வேண்டியது என்ன, சாஸ்திரம் கற்பவர்களுக்குண்டான நிலைதான் இது நித்திய கர்மான்றது. அப்ப சந்தியாவன் நித்தியம் பண்ணணும், சந்தியாவன் நித்தியம் பண்ணும். அத காணாமல் கோணாமல் கண்டும் பண்ணணும் சொல்லியிருக்கு. காலை சந்தியா, பிராத்த சந்தியாவனம், மாத்தியானிகம், சாயம் சந்தியாவனம்னு மூணு உண்டு. கார்த்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி சந்தியாவனம் பண்ணணும், அருணோதயத்தின் போது சந்தியாவனம் பண்ணணும், மாத்தியானிகம் உச்சியில வரும்போது, சூரியன் உச்சியில இருக்கும்போது மாத்தியானிகம் பண்ணணும், சாயங்காலம் சூரிய அஸ்தமான ஆபத்திற்கு முன்னாடி சந்தியாவனம் பண்ணணும். இது மூணு காரணம். இதாவது திரிகால சந்தியாவனம் சொல்லுவா. 3 காலம் சந்தியாவனம் பண்ணணும். சரி சுவாமி, இது பண்ணா என்ன கிடைக்கும்? பண்ணினே சுவாமி எனக்கு ஏதாவது புண்ணியம் கிடைக்கும்னா ஒண்ணும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. அப்பனா நான் பண்ண மாட்டேன் சுவாமி. ஏதாவது பண்ணா தானே. இப்ப கோயிலுக்கு போறேன், புண்ணியம் கிடைக்கிறது. 4 பேர் தர்மம் பண்ணிட்டு இருக்கேன், புண்ணியம் கிடைக்கிறது. அதே போல ஏதாவது தீது பண்ணா தீது பாபம் கிடைக்கிறது, வாஸ்துவம். அதே போல சந்தியாவனம் பண்ணா என்ன சுவாமி கிடைக்கிறதுனா ஒண்ணும் கிடைக்காது. ஒண்ணும் கிடைக்காதுன்னா எதுக்கு சுவாமி பண்ணணும்னா பண்ணணும். என்ன எதுக்காக பண்ணணும்னா, நீ பண்ணலைன்னா பாபம் வந்துடும், பண்ணலைன்னா பாபம், பண்ணினா புண்ணியம் என்ன கிடையாது. இதற்குத்தான் நித்திய கர்மான்னு பேரு, நித்திய விதின்னு பேரு. அப்ப நீ சாதிச்சது என்ன? சந்தியாவனம் பண்றதுனால சாதிச்சது என்னன்னா, பாவம் வராமல் தடுத்ததுதான் நீ சாதிச்சது, மற்றது கிடையாது. எதுக்கு சொன்னா, தினப்படி சந்தியாவனத்தை செய்ய சொல்லுங்க. இந்த நம் சம்பிரதாயத்துல இந்த நித்திய கர்மா என்பது சன்னியாசிக்கும் விடாது. ஆனா பாத்துக்கோ, சன்னியாசிகளையும் நித்திய கர்மா விடாது. நம்ம ஊர்ல சன்னியாசி ஜிஆர் சுவாமிலாம் இருக்காளோ, அவளுக்கும் சந்தியாவதனம் உண்டு. நாம என்ன நினைக்கிறோம், இது அத்வைதத்துல இது கிடையாது. அவளுக்கு சிக கிடையாது, அவளுக்கு ஏக தண்டம் தான் உண்டு. அது மட்டும் இல்ல, அவளுக்கு 2வது வஸ்திரம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அவளுக்கு கௌப்பீனம் கிடையாது. அதுக்கு மேல உண்டு அவளுக்கு என்ன உண்டு, நம்மளுக்கு திருதண்டம் அவளுக்கு கிடையாது. இதெல்லாம் விசிட்டா வைத்தியத்தின்படி பார்த்தாதான். அவளுக்கு சிக கிடையாது, மொட்டை அடிச்சுப்பா. யஜ்னோபி விதமும் கிடையாது அவளுக்கு. இது அவளுடைய நிலை. அவனா சன்னியாசின்னா முற்றும் திறந்தவன்னா, நீ முற்றும் திறந்தா சாப்பிட்டு இருக்கேனும், உனக்கு அண்ணா அந்தந்த வேலைக்கு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு இருக்கேனோ. எப்ப சாப்பிடுறியோ நித்திய விதி உனக்கு உண்டு, சாஸ்திர சம்மதம். அதனால நித்திய விதி பண்ணிட்டு இருக்கா. அதனால விசிஷ்டாத்வைதத்தின் போய் பார்த்தா இத்தனையும் உண்டு, அத்வைதத்தின் போய் பார்த்தா இதுவும் கிடையாது. ஏன் கிடையாது, என்ன கிடையாது, அந்த விசாரத்துக்கு போக வேண்டாம். இது நிலை, இது முதல் நிலை நித்திய விதி. அதுக்கப்புறம் நைமித்திக விதி. நைமித்திகன்னா ஒரு நிமித்தம், நிமித்தம்னா காரணம். ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு கண்மைத்தை செய்யறமோனோ, அதுக்குதான் நைமித்திக கர்மான்னு பேரு. நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா. நைமித்தியம் ஒரு நிமித்தத்தை, ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு பண்றது. புரியத்துக்காக ஒரு சுவாமி, ஒரு பிராமணர், அவர் நித்தியம் அக்னிஹோத்திரி, நித்தியம் அக்னிஹோத்திரி பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருக்கச்சே அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ. பிறந்துருத்தனா அவர் ஜாத இஷ்டி பண்ணணும், ஜாத இஷ்டி பண்ணணும். இதுதான் நிமித்தம்னு பேரு. குழந்தை பிறந்தபடியாலே, அந்த இவர் நித்திய அக்னிஹோத்திரி ஆனபடியாலே, நித்தியமே யாகம் பண்றபடியாலே இவர் ஜாத இஷ்டி பண்ணணும்னு சொல்லிருக்கு. பண்ணலைன்னா என்ன சுவாமி, பாவம் வந்துடும். பண்ணலாம் பாவம் சுவாமி. அவர் என்ன நித்திய அக்னிஹோத்திரி பண்ணிட்டு இருக்காரு, அவர் பண்ணலைன்னா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நித்தி என்னதான்
பிராமணனுக்கு எத்தனை தலைவலி இருக்கு பாருங்க. ஆனா இந்த மாதிரி இன்னைக்கு பண்ணாதான் அவன் பிராமணன் பேரு. வெறும குளத்துல பிறந்தா பிராமணன் அர்த்தம் இல்லை. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கச்சே நித்திய அக்னியோத்திர இல்லாதவன் ஜாதகிட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நித்திய அக்னியோத்திர இருக்கிறவன் தான் ஜாதகிட்டு பண்ணணும். ஆக நைமித்திகம் அப்புறம் நைமித்திக நிமித்தம் இதை பண்ணாமல் போனால் பாபம். சரி சுவாமி, இதுக்கு ஒண்ணு பார்ப்போமே, இது கொஞ்சம் வேற மாதிரியா இருக்கு. கிரகண தர்ப்பணம் இருக்கணும். கிரகண தர்ப்பணம், அந்த கிரகண தர்ப்பணம் ஒரு நிமித்தம் தான், அதுவும் நைமித்திகம் தான். அப்படின்னா அது ஒரு காரணத்தை முன்னுக்கொண்டு பண்ணணும். என்ன காரணம் சுவாமி? என்ன காரணம்? கிரகணம் என்பது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்தாலே சார்தம் பண்ணணும். அப்ப அது ஒரு நிமித்தத்தை வைத்துக் கொண்டு வருதோனோ, அதனால அதுக்கு நிமித்தம்னு பேரு. நிமித்தம்னா நைமித்திக கர்மான்னு பேரு. சரி சுவாமி, எங்க தாயார் தர்ப்பணம் வருது, அது அது நித்திய கர்மாவில் சேர்த்திருக்கா. அது நித்தியமே வரலையே சுவாமி. அது என்னமா சுவாமி நித்திய கர்மாவில் சேர்த்திருக்கான்னா, ஏன்னா அது நிமித்தத்தால் பண்ணக்கூடியதா இருந்தாலும், ஆனா அதுக்கு வருஷம் தோறும் என்னுடைய தாயார் தகப்பனுடைய திதி என்னைக்கு வருதுன்னு தெரியுமோனும் தெரிஞ்சபடியாலே அது நித்திய கர்மா. ஆனால் பார்த்தா நைமித்திகம் போல இருக்கும். ஏன்னா நித்தியமே பண்ணலையே. வருஷத்துல ஒரு நாள் எங்க தாயாருக்கு வருது, வருஷத்துல ஒரு நாள் எங்களுடைய தகப்பனாருக்கு வருது. தகப்பனார் வர்றபடியாலே இது நைமித்திகமானா இல்ல, எனக்கு என் தாயார் சஷ்டின்னு வச்சுக்கோ, என் தகப்பனார் துவாதசி வச்சுக்கோ. அப்ப சுக்லபக்ஷமோ கிருஷ்ணபக்ஷமோ எந்த மாசமோ அந்த மாசத்தின் சுக்லபக்ஷம் சஷ்டி வந்தா என் தாயார், அந்த மாசத்துடைய சுக்லபக்ஷத்துடைய துவாதசி வந்தா என் தகப்பனார். இது எனக்கு முன்னாடியே தெரியுமானோ? அந்த மாதிரி கிரகணம் தெரியுமானா தெரியாது. சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ தெரியாதனோ. அதனால சூரிய கிரகணம் நைமித்திக கர்மால சேர்த்திருக்கா. ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு இவருடைய தாயார் தகப்பனார் சார்த்தம் என்பது நித்திய கர்மால சேர்த்திருக்கா. ஆனா மேலெழுந்த வாரியா பார்த்தா அது நைமித்திகம் போல இருக்கும், ஆனா நித்திய கர்மம். இதுல என்ன சுவாமி ரெண்டு பேரும் வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நித்திய கர்மானா என்ன, நைமித்திக கர்மானா ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா 1000 ப்ராப்ளம் இருக்கு, 1000 ஆபத்து இருக்கு அதுல. நித்திய கர்மா பண்ணக்கூடிய விதி வேறு, நைமித்திக கர்மா பண்ணக்கூடிய விதி வேறு. என்ன புரிஞ்சுக்கோ, சாஸ்திரம் ஒண்ணுதான், ஆனா அதுக்கு நிலை வேறு இல்லையா அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் இது நித்திய கர்மா ஆயிடுத்து, நைமித்திக கர்மா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காமிய கர்மா, காமிய விதி. காமிய விதினா இதை நான் பண்ணியாகணும்னு கிடையாது, பண்ணலைன்னா பாவமான கிடையாது, பண்ணினா அதுக்குண்டான ஒரு பலனை எனக்கு கிடைக்கப்படுது. புரிகிறதுக்காக சொல்றேன். காமிய விதினா ஜோதிஷ்டோமோ சொர்க்ககாமோ எஜேத, நான் ஆசைப்பட்ட செய்யக்கூடிய ஒரு விதி காமியம்னு பேரு. ஜோதிஷ்டம் பண்ணணும் என்பது கிடையாது. பண்ணாமல் போனா தோஷம்லாம் கிடையாது. ஜோதிஷ்டோமையாக பண்ணனா எனக்கு தோஷமா பாவமானா கிடையாது. ஆனா பள்ளினா பலன் கிடைக்கிறதுனோ சொர்க்கம் என்கிட்ட படை கிடைக்கிறதுனோ இதற்குத்தான் காமிய கர்மான்னு பேரு. நம்முடைய சம்பிரதாயத்துல காமிய கர்மாக்களை தவிர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. தீபத்திரம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. காமிய கர்மாவை தவிர்க்கணும். ஏன்னா நீ ஆசைப்படுவது பகவான் மட்டும்தான், மற்றது கிடையாது. மற்றது நீ ஆசைப்பட்டியான்னா நீ சாத்தியோபாயிட்ட கூட கிடையாது, அதை விட கீழ்த்தரத்துல நீ போயிட்டு இருக்க. காமிய கர்மா கூடவே கூடாதுன்னு நம் சம்பிரதாயம் சொல்லப்பட்டிருக்கு. இருக்கட்டும், இது காமிய கர்மா. அப்படின்னா என்ன தெரியுது? ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அந்த விஷயத்துக்காக சாஸ்திரம் விதித்தபடி நாம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்துக்கு காமியம்னு பேரு, காமிய கர்மான்னு பேரு. சரி, இப்ப விதி மந்திரவாத அர்த்தவாதங்களை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்ப அங்கங்கள், சாஸ்திரத்துக்கு அங்கங்கள் இருக்கு. நீங்க எத்தனை பார்த்துக்கோங்க பாருங்க. 2ஆ பிரிச்சோம், 4ஆ பிரிச்சோம், 3ஆ பிரிச்சோம், மறுபடியும் 3ஆ பிரிச்சோம், மறுபடியும் 3ஆ பிரிச்சோம். இப்ப அங்கங்கள் இருக்கு சாஸ்திரத்துக்கு. அங்கங்கள் இது மாறன் பறித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த மாதிரி 6 அங்கங்கள். சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம்னு தெரியும். இந்த சிக்ஷா வியாக்கரணம்ன்றது இருக்குள்ளீங்களா, சுவாமி பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜத்துல இந்த 6 அங்கங்கள் நிலை என்னன்னு அந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார், அந்த ஸ்தோத்திரத்திலே தெரிவிக்கிறார். சிக்ஷாயாம் வர்ண சிக்ஷாயாம் தெரிவிக்கிறார். அப்ப சிக்ஷா
அப்படின்னு என்ன அர்த்தம்? சிக்ஷான்னா சிக்ஷா, சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், வியாக்கரணம் அப்படின்னு தெரிவிக்கிறாள். இதுல சந்தஸ்ன்றது அனுஷ்டிப்பு, திருஷ்டிப்பு, ஆதி, பிரதிவாதன மூரூபம். வேத வாக்கியங்கள் என்ன நிறம் இருக்குமோ, எத்தனை பதம் இருக்கணும், எத்தனை நீளம் இருக்கணும், ஒவ்வொரு வேத வாக்கிய தமிழே இருக்கும் நிறைய, அந்த தமிழ் வாக்கியங்கள் எத்தனை நீளம் இருக்கணும், எத்தனை பதங்கள் இருக்கணும், எத்தனை அக்ஷரங்கள், எத்தனை எழுத்துக்கள் இருக்கணும் தெரியலையா? இதற்கு தான் சந்தஸ்ன்னு பேர். சந்தஸ்ன்னு எது பேர்னா எத்தனை எழுத்துக்கள் இருக்கணும், எத்தனை நீளம் இருக்கணும், எத்தனை பதம் இருக்கணும், இதுக்கு சந்தஸ்ன்னு பேரு. அப்ப பிரியத்துக்காக சந்தஸ்னாலே 4 பாதம் இருக்கும். ஒவ்வொரு பாதத்துக்கு 8 எழுத்து இருந்தா அந்த சந்தஸ்க்குள்ளே அதுக்கு அனுஷ்டிப்புன்னு பேரு. அனுஷ்டிப்பு, திருஷ்டிப்பு அப்படின்னு தெரிவிக்கிறார். அனுஷ்டிப்புன்னு பேரு. அனுஷ்டிப்புனாலே எல்லாம் கிராமர், சம்ஸ்கிருத கிராமர், சம்ஸ்கிருதம், இதெல்லாம் சாஸ்திர சம்மதம். அதன் பிரகாரம் தான் பாணினி பதஞ்சலி எழுதியிருக்கார். இத எல்லா வேத விற்பனரும் ஒத்துக்கொண்டிருக்கா, எல்லா வேதக்காரனும் ஒத்துருக்கா. இது இந்த சாஸ்திரமானது அத்வைதி ஆகட்டும், விசிஷ்டாத்வைதி ஆகட்டும், துவைத்தி ஆகட்டும், யாரெல்லாம் வைதிக மதத்துல இருக்காளோ அவெல்லாம் ஒத்துருக்கா இருக்கட்டும். அப்ப 4 பாதம் இருக்கும். ஒவ்வொரு பாதத்துக்கும் 8 எழுத்து இருந்தா 4 பாதம். தர்மக்ஷேத்ரே, குருக்ஷேத்ரே, சமவேதா, யூத்சவகா, மாமகா, பாண்டவா செய்வ, கிம குருவத சஞ்சயகா இருக்கு இல்லையா? அப்ப 4 பாதம் இருக்கு. ஒவ்வொரு பாதம் 8 எழுத்து இருந்தா அது அனுஷ்டிப்புன்னு பேர். அதே 8 பெருக்கல் 4 போட்டா 32 எழுத்து இல்லையா? அந்த 32 எழுத்துக்கு தான் அனுஷ்டிப்புன்னு பேரு. திருஷ்டிப்புனா 4 பாதம், ஒவ்வொரு பாதத்துக்கும் 11 எழுத்து. அனுஷ்டிப்புனா ஒவ்வொரு பாதத்துக்கும் 8 எழுத்து, 8 எழுத்து, 8 4 32 எழுத்துக்கள் அனுஷ்டிப்பு சந்தஸ். திருஷ்டிப்பு சந்தஸ்னா அப்போ 4 பாதம் தான். அந்த 4 பாதத்துல ஒவ்வொரு பாதத்துக்கும் 11 எழுத்து. அப்ப 4யும் 11 சேர்த்தா மொத்தம் 44 எழுத்து வந்தா அது திருஷ்டிப்புன்னு பேரு இருக்கட்டும். அதுக்கப்புறம் 7 சந்தஸ்தான் சூரியனுடைய 7 தேர். சந்தஸ்கள் 7 சொல்றா இல்லையா? 7 சந்தஸ்கள். அந்த 7 சந்தஸ்கள் தான் சூரியன் 7 தேர். சூரியன் ஆகாசத்துல போகும்போது, அதாவது ஆழ்வார் பாட்டு இருக்கே, திருமங்கை ஆழ்வார் பாட்டு மண்டல தெரிவிக்கிறாரு. தேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை இந்த புக்கு 6ஆவதம் அங்கெழுதி அதில் நின்றம் வாராதொழிவன் உண்டே அப்படின்னு தெரிவிக்கிறாரோ. ஆக சூரியன் தேர் ஒரு சக்கரம் தான், நிறைய சக்கரம் கிடையாது. சூரியனுடைய தேர் இருக்கணும். பார்த்தால் இங்கிருந்து கிளம்பி அந்த பக்கம் போறதணும். சூரியனுடைய தேர் ஒரு சக்கரம் தான். புறவியேள் ஒரு கால் உடைய தேர் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள் ஆழ்வார். ஆனா அந்த ஒரு சக்கரத்துக்கு 7 குதிரை பூட்டப்பட்டிருக்கு. எவ்வளவு ஆபத்தை பாருங்க. அந்த அந்த ஒரு சக்கரமா ஓடுமா? குறைஞ்சது 2 சக்கரமா இருக்கணும், அல்லது 4 சக்கரமா இருக்கணும். ஆனா ஒரே சக்கரம் போட்டு 7 குதிரைகள், குதிரைகள் ரெட்டப்படையா இருக்கணும். ஒத்தப்படையா இருந்தாலும் சரியா வராதணும். ஆனா அது மாதிரிதான் இருக்கு. அப்ப ரெட்டப்படை குதிரை இருந்தாலும் குதிரை ஓடுபணும். இது விபரீதமான ஒத்தப்படையில சக்கரம் வச்சிருக்கா இல்லையா? அப்ப 3 சக்கரம் வண்டி உண்டு. நம்ம ஊர்லயும் 3 சக்கரம் மஞ்ச வண்டி இருக்கணும். 3 சக்கரம், அந்த 3 சக்கரம் வண்டி இருந்தா விபரீதமான வண்டி. அது என்னன்னா, நீங்க சில இடத்துல அதுவும் முக்கியமா கோகுலத்துக்கோ அதே மாதிரி மதுரைக்கு போனாலும் அங்கேயும் 3 சக்கரம் உண்டு. அதெல்லாம் ரொம்ப குறுகிய பாதை. குறுகிய பாதை இருக்க செய்து முதல் சக்கரம் கொஞ்சம் அப்படி இருக்கும், பின்னாடி 2 சக்கரம் கொஞ்சம் விபுலமா இருக்கும், அகலமா இருக்குமானோ. முதல் சக்கரம் போயிடுச்சுன்னா 2வது பின்னாடி இருக்கும் 2 சக்கரம் வந்துடும். அவருக்கு எண்ணம் உள்ள போயிடுவா. நம்ம ஊர்லயே அதெல்லாம் உண்டு இல்லையே. இதை நினைச்சுட்டுதான் கண்ணன் பண்ண கண்ணனந்திரமான் எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கி எழுவேன் தாமோதரத்தம் யசோத கட்டினாரனோ. கட்டின உடனே தான் 2 மரத்துக்கு நடுவில் போனா, மருத மரம் மரத்துக்கு போனானோ, தான் வந்துட்டா பின்னாடி வந்துடும் அவன் நினைப்பு. ஆனா அது சிக்கிண்டு அந்த மரமே கீழே வந்து சரித்திரம் இருக்கணும். இது சொல்ல வந்தேன்னா, ஆக இந்த மாதிரி வருமானம். ஆக இதுல ஆச்சரியம், காயத்ரி மந்திரம் இருக்கு, அது முக்காலின்னு பேர். காயத்ரி மந்திரம் முக்காலி. ஏன்னா காயத்ரி மந்திரத்துக்கு 24 எழுத்துக்கள். ஆனா அத பாதம் 4 பாதம் கிடையாது. அனுஷ்டிப்பு, திருஷ்டிப்பு இதெல்லாம் 4 பாதங்கள். காயத்ரி மந்திரம் 3 பாதம் தான். ஏன் சுவாமி 4 பாதங்கள் 6 அக்ஷரங்கள் போட்டு 24 வரலாமோனோ? அப்படி கிடையாது. ஓம் பூர்புவஸ்வகா தஸ்ஸவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி
தீயோன பிரச்சோதையாதுன்னு சொல்றோம்னா அந்த காயத்ரி 4 பாதங்கள் கிடையாது, 3 பாதங்கள். அந்த 3 பாதங்கள்ல 8 அக்ஷரங்கள், 8 3 24 அக்ஷரங்கள் கொண்டது காயத்ரி பாதம். 6 4 24 கிடையாது, இருக்கணும், ஆனா அப்படி கிடையாது. 8 3 24 எனக்கு ஸ்ரீரங்கத்துல பெருமாள் கற்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபமே காயத்ரி மண்டபம்னு பேரு. 24 தூண்களோடு கூடியது அந்த காயத்ரி மண்டபம். இது சொல்லணும்னா ஆக சந்தஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கல்பம், சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் இல்லையா? கல்பம்னா இது சூத்திரம். ஸ்ரௌத விதி, ஸ்ரௌத விதினா ஸ்மார்த்த பிரயோகம். ஸ்ரௌத ஸ்மார்த்த விதி விகித நித்திய கர்மா யோக்கியதா சித்தர்த்தம் பிரம்ம தேஜக ஸ்வரூப அபிவிருத்தி சித்தர்த்தம் யஜ்னோபவீதாரம் கரிஷ்யே நம்ம சொல்றோமோ. அப்பனா ஸ்ரௌத ஸ்மார்த்த விதி விகித நித்திய கர்மா யோக்கியதா சித்தர்த்தம் அதைத்தான் கல்பம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இதெல்லாம் எப்படி செய்யணும் என்கிற முறை இருக்கணும். அந்த முறைத்தான் எது கல்ப சூத்திரம். கல்பம் இது சூத்திரம், ஸ்ரௌத விதின்னு பேரு. அந்த ஸ்ரௌத விதி தான் தெரிவிக்கிறது. அதுக்கப்புறம் சீக்ஷா, சீக்ஷான்னா உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம், புலுத்தம், இந்த எழுத்துக்கள் படிப்பு தான் சீக்ஷா. உதாத்தம் எப்படி இழுக்கிறது, எவ்வளவு தூரம் இழுட்டின்னு போறது, அதுதான் அனுதாத்தம், எப்படி அதுக்கு சப்தம் கொடுக்கறது, ஸ்வரித்தம் என்ன, புலுத்தம் என்ன, இதெல்லாம் சொல்றதுதான் சீக்ஷான்னு பேர். அதுக்கப்புறம் நிருக்தம், சுமாரா சொல்றேன், ஏன்னா இது தெரிஞ்சு, ஏன்னா 6 அங்கங்கள், நமக்கு 6 அங்கங்கள், திருவங்கையாவுடைய 6 அங்கங்கள், பெரிய திருமொழி, திருவடி கூட்டு இருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமொழிகள், திருக்குறுந்தானம், திருநெடுந்தானம், இது 6 அங்கங்கள். ஆனா இங்க என்னன்னா சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம்ன்றது. இப்ப அடுத்து நிருத்தம். நிருத்தம்னா என்னன்னா இதுவரையில் சொல்லப்படாத அறிஞ்ச பொருள்கள். அப்படின்னா அபூர்வ சப்தத்துடைய அர்த்தம், அதான் நிருத்தம். அபூர்வ சப்தம் பார்த்தோமோனோ சில சப்தங்கள்லாம் அந்த சப்தத்துக்கு அறிஞ்ச பொருள் சொல்லும், அதுக்குதான் நிருத்தம்னு பேரு, அது நிருத்தம். அடுத்து ஜோதிஷம், ரொம்ப முக்கியம் நமக்கு. ஜோதிஷம் என்னன்னா நம்ம உபனிஷத்தில் சொல்லப்பட்ட, நம்ம என்ன நினைக்கிறோம், வருஷத்துல என்னென்ன பண்ணோம், ஏது எது பண்ணோம், நமக்கு எப்ப வெளியில போகணும், எப்ப உள்ள வரணும், இன்னைக்கு என்ன வர்ண கலாபத்தோட ஆடை அறையணும், இன்னைக்கு எந்த நிறத்தோடு போகணும், அதெல்லாம் ஜோதிஷம் இல்லை. ஆனா இன்னைக்கு தூர்தர்ஷன் திருப்பினாலே இதைத்தான் சொல்றான். கார்த்தால 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நீங்க இந்த நிறவுடைய வர்ணத்தை ஆடையை அலந்தி கொள்ளலாம், நீங்க இந்த வடக்கே போகலாம், தெற்கே போகலாம், இதையெல்லாம் சொல்லல. என்ன சொல்லுதுன்னா எப்பொழுது நீ சாதம் பண்ணணும், எப்பொழுது நீ இந்த மாதிரி கிரகண தர்ப்பணம் எல்லாம் பண்ணணும், அமாவாசை எப்பொழுது, பௌர்ணமி எப்போது, இத சொல்ல வந்துதான் கால நிர்ணயம் பண்ணக்கூடியதான் ஜோதிஷ சாஸ்திரம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நான் இன்னைக்கு வெளியில போலாமா, தும்மலாமா, வடக்கு பக்கம் போகணுமா, தெற்கு பக்கம் போகணுமா, இதெல்லாம் சொல்றதுன்னு வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதெல்லாம் சொல்லவே இல்லை. என்ன, ஏன்னா நம் வேலையை பத்தி, ஆனா அப்ப சொல்லலையா சுவாமி, சொல்லி இருக்கே, அது பிரதானம் கிடையாது. பிரதானம் எதுன்னா கால நிர்ணயம் பண்றது. ஜோதிஷ சாஸ்திரம்னு கால நிர்ணயம் பண்றது. இப்ப அது கிடையாது. சாஸ்திரத்தையும் அது அர்த்தத்தையும் அத்தியனம் பண்ணத்தான் ஜோதிஷ சாஸ்திரம். என்ன, சாஸ்திரத்தையும் அதோட அர்த்தத்தை அத்தியனம் பண்ணணும். அந்த அர்த்தத்தை அத்தியனம் பண்றதுக்கு ஜோதிஷ சாஸ்திரம் கால நிர்ணயம் வந்து அத்தியனம் பண்ணணும், அதற்காக ஜோதிஷ சாஸ்திரம். ஆனா நாம நினைக்கிறது என்னன்னா, ஜோதிஷத்தை வைத்துக் கொண்டு அவளுக்கு இவாளுக்கு என்ன சுவாமி, இவாளுக்கு அவளுக்கு என்ன சுவாமி, அந்த அந்த பஞ்சாங்கத்தை வைத்துக் கொண்டு அவர் இருக்கக்கூடிய நிலை என்ன பாக்குறவனோ, அது பிரதானம் இல்லை, இருக்கட்டும். அதுக்கப்புறம் வியாக்கரணம், சிக்ஷா, சிக்ஷா, வியாக்கரணம். வியாக்கரணம் இது நல்லா பாருங்க, நல்ல சாதுவான சப்தம். அப்படின்னா வியாக்கரணம் என்னன்னா ஸ்வரம், என்ன ஸ்வரம் இருக்கிறோமனோ அந்த ஸ்வரம் இருக்கணும், அந்த ஸ்வரத்துக்கு தான் வியாக்கரணம் பேரு. அப்ப வேதத்துக்கு இந்த அங்கங்கள் பிரதானம். வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னா என்ன பார்க்கணும், வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னாலே வருஷத்துல 4.5 மாசம் தான். வேதத்தை அத்தியனம் பண்ண வருஷத்துல 4.5 மாசம் தான். மீதி 7.5 மாசம் அங்கங்கள், வேதத்துக்கு உண்டான அங்கங்கள் இருக்கு இல்லையா, சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், இந்த அங்கங்களையும் தெரிஞ்சுக்கணும், இதிகாசம் தெரிஞ்சுக்கணும், புராணம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அத்தியனம் பண்ணக்கூடியது மிச்ச 7.5 மாசங்கள்.
அப்ப 4.5 மாசங்கள் வேதம் அத்தியனம் பண்ணணும். அந்த 4.5 மாசம் முடிஞ்ச உடனே 7.5 மாசங்கள், மொத்தம் 12 மாசங்கள். 4 கூற்ற 7 12 மாசம் ஆயிடுத்து. 12 மாசம் 1 வருஷம். அப்ப 4.5 மாசங்கள் அத்தியனம் பண்ணணும். அத்தியனம் பண்ணப்பட்ட அந்த வேதத்தை திருவை என்ன, அதுக்கு மேல அந்த அதுக்கு வேதத்துக்கு உண்டான அங்கங்கள் என்ன, வேதத்துக்கு உண்டான இதிகாச புராணங்கள் என்ன, இதெல்லாம் பண்ணணும். ஆனா இது இந்த மாதிரி பண்றாருன்னா பண்றது இல்லை. ஏன்னா இவருக்கு நிறைய ஆசையா. யாருக்கு? இந்த பிள்ளையாண்டானுக்கு 4 மாசத்தை பூர்ணமா படிக்க முடியாது, நான் வருஷம் பூர்த்தமா படிக்கிறேன்றதுக்காக தான் நம்ம பண்ற போனோம். என்ன சங்கல்பம் பண்றோம்? எஜிர் உபாகர்மா பண்ற போனோம். அது என்னமோ பூணல் போட்டுக்கிறதுக்காக நினைச்சுட்டு இருக்கா. கிடையாது. அது பிராயச்சித்தம் பண்ணக்கூடிய ஒரு கர்ம விதி. அது அங்க சங்கல்பம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? தைஸ்யாம் பௌர்ணமாசியாயாம் அத்தியாய உற்சவஜன அகர்ண பிராயச்சித்தார்த்தம் சம்வத்சர பிராயச்சித்தார்த்தம் காமோ காட்சி மன்யு காட்சி மந்திர ஜபம் கரிஷே. இதாங்க சங்கல்பம். தை மாசம் தொடங்கி இந்த மாசத்துக்குள்ள நான் முடிக்கணும். 4 மாசத்துல முடிக்கணும். நான் முடிக்கல. முடிக்காதபடியால் ஏன் முடிக்கலன்னா, இந்த பிள்ளையாண்டானுக்கு எல்லாம் நல்லா கத்துக்கணும்னு வருஷம் பூரா படிக்கிறான். வருஷம் பூரா வேதத்தியம் பண்ணிட்டு இருக்கான். நிறுத்தாம வேதத்தியம் பண்ணிட்டு இருந்தவனுக்கு ஏன்னா சீக்கிரமா கத்துக்கணுமே. சீக்கிரமா கத்துக்கணுட்டு தான் பண்ணிட்டு தரணும். அப்ப பண்ணபடியாலே அப்ப என்ன ஆயிடுச்சு? அதுக்கு ஒரு தோஷம் வந்துட்டோம். அந்த தோஷத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். அந்த பிராயச்சித்துக்கு தான் அவனிய விட்டோன்னு பேரு, எஜிர் உபாகர்மான்னு பேரு. அந்த எஜிர் உபாகர்மா அந்த சங்கல்பமே பிராயச்சித்தார்த்த சங்கல்பம் தான். இதை ஒரு சுவாமி வேடிக்கையா சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, சுவாமி இந்த இது பண்ணவே வேண்டான்னு. இவர் இந்த எஜிர் உபாகர்மா இந்த பிராமணன் பண்ணவே வேண்டான்னார். ஏன் சுவாமின்னா, இவர் ஆரம்பிச்சிருக்கணும், வேதத்தை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கணும், ஆரம்பிச்சு நிறுத்தாம இருக்கணும். நிறுத்தாம இருந்து 1 வருஷம் ஃபுல்லா பண்ணினாதானே இந்த பிராயச்சித்தார்த்தம் பண்ணணும். இவர் தான் ஆரம்பிக்கவே இல்லையே சுவாமி. இவர் சொல்லவே ஆரம்பிக்கலையே. இதுக்காக இது பண்ண வேடிக்கையா சொல்ல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பிராயச்சித்தம் பண்ண வேண்டிய அவசியம் தெரியல. ஆக 6 அங்கங்கள் பார்க்கிறோம். சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோஷிதம், கல்பம் பார்த்தோம். அதுக்கு மேல 6 பிரமாணங்கள். என்னென்ன பிரமாணங்கள் பண்ணுங்க? இதெல்லாம் ஸ்மிருதிகள் பிரமாணம் எடுத்திருக்கா. மன்வாதி ஸ்மிருதிகள் பிரமாணங்கள் எடுத்திருக்காரு. மன்வாதி ஸ்மிருதிகள்னா ரிஷிகள் இருக்கா இல்லையா? ரிஷிகள் தங்கள் அந்த வேதத்தை நினைத்து 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 சொல்லக்கூடிய வாக்கியங்கள் ஸ்மிருதிகள்னு பேரு. ஸ்ருதி என்பது காதால கேட்டு கேட்டு தெரிஞ்சு ஸ்ருதின்னு பேரு. அதுதான் வேதம், வேதாந்தம். ஸ்மிருதிகள், ஸ்மிருதிகள்னா மனசால நினைத்து நினைத்து அதை நினைத்து நினைத்து சொல்லக்கூடியது ஸ்மிருதிகள்னு பேரு. அந்த ஸ்மிருதிகள் 6 வகையா இருக்கும். 6 அங்கங்கள் இருக்கு. என்னென்னா, மன்வாதி ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி, யாக்ஞவல்க ஸ்மிருதி, போதாயன ஸ்மிருதி, கௌதம ஸ்மிருதி, ஆஸ்வலாயன ஸ்மிருதி, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஸ்மிருதிகள். இதெல்லாம் ஸ்மிருதிகள்னா இப்ப யாரெல்லாம் பிராமணாலோ யாரெல்லாம் பண்றாலோ அவெல்லாம் ஸ்மார்த்தர்கள் வேறு. ஸ்மார்த்தர்களால வைஷ்ணவா சுவாமி நீங்க ஸ்மார்த்தம் சொல்றீங்கன்னா, ஸ்மார்த்தல்னா என்ன அர்த்தம்? ஸ்மார்த்தா ஸ்மார்த்தா என்ன அர்த்தம்னா, ஸ்ருதியை நினைத்து சொல்பவர்கள் ஸ்மார்த்தர்கள் பேரு. அப்படின்னா வைஷ்ணவாலையும் ஸ்மார்த்தர்கள் சொல்லலாம், ஸ்மார்த்தர்களையும் ஸ்மார்த்தர்கள் சொல்லலாம். யாரெல்லாம் வேதம் படித்து வேதம் சொன்னா போல அதை நன்னா அத்தியனம் பண்றாலோ அவளுக்கு ஸ்மார்த்தர்கள் பேர் இருக்கட்டும். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸ்மார்த்தர்னு அவளுக்கு மட்டும் பேர் இல்லை. அது மேல இது 2வது, இதெல்லாம் ஸ்மார்த்தன் இருக்கா. 2வது தோடச கர்மாக்கள் சம்ஸ்காரம் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் இதுதான். ஆனால் இந்த ஸ்மிருதி எப்படி இருக்கணும்னா, ஸ்ருதியை நினைத்து எழுதப்பட்டதா இருக்கணும். என்ன பாருங்க, இந்த ஸ்மிருதி இருக்கே ரிஷிகளுடைய வாக்கியங்கள், ரிஷிகளுடைய வாக்கியங்கள் சாஸ்திரத்துக்கு ஒத்து போகக்கூடிய ரிஷிகளுடைய வாக்கியங்களா இருக்கணும். அதான் இருக்கு. அதனால இந்த ரிஷிகளுடைய வாக்கியங்களும் பிரமாணங்கள் தான். அப்படி ஏன் இதை எடுத்திருக்கேன்னா, 6 அங்கங்கள் பிரமாணம். சப்த வாக்கியம் தானே பிரமாணம் எடுத்திருக்கோம். பிரத்யக்ஷம், அனுமானம், வேதம்னு போடல, சப்த பிரமாணம் போட்டிருக்கு. அப்ப சப்த பிரமாணம்னா ரிஷிகளுடைய வாக்கியங்கள் பிரமாணம். அந்த ரிஷிகளுடைய வாக்கியங்கள் என்ன? மன்வாதி ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி, யாக்ஞவல்க ஸ்மிருதி, போதாயன ஸ்மிருதி, கௌதம ஸ்மிருதி, ஆஸ்வலாயன ஸ்மிருதி, அப்படிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஸ்மிருதிகள். இந்த ஸ்மிருதி தான்.
இந்த ஸ்ருதிகள்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. சரி சுவாமி, ஆனா இந்த ஸ்ருதி என்பது சொல்லப்போக எடுத்து ஸ்ருதி போக பேசப்படாது. இதைத்தான் பிரலோகாச்சார் தெரிவிக்கிறார். இந்த ஸ்ருதியெல்லாம் வேதத்துக்கு விருத்தமாக இருக்காது, இல்லாததாக இருக்கும். வேதம் என்ன சொல்லித்தோ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. வேதம் தான் மூல பிரமாணம். அதனால்தான் நம் சம்பிரதாயத்தை வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆழ்வாவுடைய பாசுரங்கள் கூட வேதத்தை அடிவொற்றி தான் இருக்கும். வேதத்துக்கு எதிர்த்தட்டாக ஆழ்வார் பாசுரங்கள் இருக்குமா? இருக்காது. ஆனா பின்னாடி சொல்ல போறார், வேதத்தை காட்டும் இதான் பிரமாணம் சொல்ல போறார். அங்க வரைச்ச என்ன காரணம் சொல்றேன். இது சொல்ல வந்தேன்னா, அப்ப இவர் பண்றது என்னது? இந்த வேதத்தை அறிந்துடணும்னாலே, வேதத்தை நன்னா தெரிஞ்சுக்கணும்னாலே எது தெரியும்? ஸ்ருதிகள் என்ன, இதிகாச புராணங்கள் இதனுடைய வாக்கியங்களை வைத்துக் கொண்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதனால்தான் திலோகாச்சாரியர் முதல் சூத்திரத்தை தெரிவிக்கார். வேதார்த்தம் அறுதியிடுவது இதிகாச புராண ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? மேலும் வேதம் பூர்வ வாக்கியம், இதற்கு உபபிரமணம் கூடையே சேர்க்கக்கூடிய தன்மை. ஸ்ருதி என்ன, வேதாந்தம் உத்தர வாக்கியம், இதுக்கு உபபிரமணம் இதிகாச புராணங்கள். அதாவது வேத பூர்வ வாக்கியத்துக்கு இருக்கக்கூடிய உபபிரமணம் ஸ்ருதியும், ஸ்ருதி ஸ்ருதி என்ன, ரிஷிகளுடைய வாக்கியங்கள். வேதத்துக்கு உபபிரமணம் ரிஷிகளுடைய வாக்கியங்கள். வேதாந்தத்துக்கு உபபிரமணம் இதிகாசங்களும் புராணங்களும் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா? ஆக ஸ்ருதி என்பது வேதத்துக்கு விருத்தம் இல்லாமல் ஆகாச விபச்சார பிராயச்சித்தம், அதாவது ஆச்சாரத்தையும் பற்றியும் விபச்சாரத்தை பற்றியும் சொல்லும். எப்படி பிராயத்துக்கு கர்மா பண்ணணும்ன்றது நன்னா சொல்லும். அப்படின்னா இந்த இடத்துல வேதம் சொல்லப்பட்ட அந்த கருத்தை ஸ்ருதிகள் என்ன பண்ணணும்னா, ஸ்ருதிகள் என்ன சொல்லணும்னா, அது எப்படி பண்ணணும், அதனுடைய ஆச்சாரம் என்ன, அதுக்கு பண்ணக்கூடிய விவகாரம் என்ன, அதையெல்லாம் பிராயச்சித்த விதிகள் கர்மாக்கிறன அதையெல்லாம் சொல்லும். இதெல்லாம் சொல்லிட்டு போனோம். இப்போ ஒரு ஆட்சேபம் பண்ற. என்ன ஆட்சேபம்னா, எல்லா ஸ்ருதியும் நன்னா இருக்கு சுவாமி, ஆனா பிரம்மா பண்ணிருக்காரு, இரண்ய கர்ப்பன்னு பேர் பிரம்மாவுக்கு, அவர் எழுதின யோக ஸ்மிருதி இருக்கு இல்லையா, அதை நீங்க சரியா எடுத்துக்கிறது இல்லையே. அதே போல கபிலாச்சாரியில அவங்க தேவ பூஜைக்கு உபதேசம் பண்ணாரோனோ, அதை நீங்க பூர்த்தியா எடுக்கலையே. ஏன்னா அது சாங்கிய ஸ்மிருதின்னு பேரு. அதே போல பிரம்மா எழுதினது யோக ஸ்மிருதின்னு பேரு. இதெல்லாம் அவ்வளவுதான் ஒத்துக்கொள்றது இல்லையே. அப்படின்னா ஒத்துக்கிறோம். ஏன் சுவாமி, பிரம்மா பெரியவர் தானே, ரொம்ப பெரியவர் தானே, அவரை ஒத்துக்கலாமோ? மேலும் கபிலாச்சாரியர் பகவானுடைய அவதாரம் சொல்லப்பட்டிருக்கு, அதையும் எடுத்துக்கலாமன்னா, எங்கெங்கெல்லாம் ஸ்ருதிக்கு விரோதமா இருக்கோ அதை பத்தி எல்லாம் எடுத்துக்கவே மாட்டான். எங்கெங்கெல்லாம் ஸ்ருதிக்கு விரோதமாக இல்லையோ அதை மட்டும் எடுத்துப்பான். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப எல்லாரும் சொல்றான், இப்ப ஒண்ணு வேணாம், பிரியத்துக்காக சொல்றேன், இந்த மாதிரி சொல்லப்படாதுன்னு சொல்றேன். ஆழ்வார் பாசனங்களே வேதத்துக்கு விருத்தமாக இல்ல, கிடையாது. இருந்தா அதுவும் தள்ளுபடிதான். ஆனா அந்த மாதிரி கிடையாது. அதனால ஸ்ருதிகள் ஆகட்டும், அதாவது மனுஸ்மிருதி ஆகட்டும், வேற எந்தெந்த ரிஷியோட வாக்கியங்கள் ஆகட்டும், எந்த வாக்கியங்கள் யார் பண்ணியிருந்தாலும் வேதத்துக்கு எதிர்த்தட்டாக இருந்தால் அந்த வாக்கியங்கள்லாம் தள்ளுபடி. வேதத்துக்கு சமமான வாக்கியங்கள் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதற்கு தகுந்தா போல, அதற்கு அணைக்கிறா போல இருக்கிற வாக்கியங்களா இருந்தால் அதெல்லாம் கொல்லத்தக்கது. அப்புறம் கபிலஸ்மிருதி கொஞ்சம் சிலதெல்லாம் எதிர்த்தட்டு இருக்கு, அதெல்லாம் தள்ளுபடி. அதே போல யோகஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய பிரம்மாவால் பண்ணப்பட்ட அந்த ஸ்மிருதி கொஞ்சம் எதிர்த்தட்டா இருக்கு, அதெல்லாம் தள்ளுபடி. சரி சுவாமி, கபிலர் பகவானுடைய அவதாரம் தானே, அது கூட தள்ளுபடியா? புத்தன் பகவத அவதாரம் தானே. கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்கவாரம் கலந்த அசுரரை உள்ளம் வேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்கள்னு ஆழ்வா தெரிவிக்கிறார்கள். கள்ள வேடம் பௌத்த மதனுடைய அவதாரம், புத்தனுடைய அவதாரம் பகவான் தானே. ஆனா புத்த அவதாரம் நம்ம ஒத்துக்கலையே, ஏன்னா சாஸ்திர விருத்தமா இருக்கிறபடியாலே. ஆக பிரம்மா முதலான ஏன் சுவாமி இதை எடுத்துக்கல? ஏன் இதை எடுக்கலன்னா, முக்குணங்களுக்கு அந்த குணங்கள் அவருக்கு இருக்கிறபடியாலே அவர்கள் எழுதிய மனுஸ்மிருதி முதலான ஸ்ருதிகளுக்கு விரோதம் இருந்தாலே அது கிடையாது. மனுஸ்மிருதி மனு தர்ம சாஸ்திரம் தான் இன்னைக்குன்னு நம்ம பாரத தேசத்துல இருந்துட்டு இருக்கு. யாரோ புதுசா கண்டுபிடிச்சிருக்கா, அவர் பேர் என்னவோ போட்டுக்கிறார்.
ஒரு 600 அதாவது 60-70 வருஷம் அவர் பேரை போட்டு இவரால் தான் இந்த சட்டமே வந்திருக்கிறார். எல்லா சட்டமும் மனு பகவான் பண்ணது. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார், தான் பேரை போட்டுட்டான். சில பேர்லாம் மக்களா பாருங்க அந்த மாதிரி பண்ணிட்டார். மனு பகவான் பண்ண இதுதான். அந்த மனு பகவான் பண்ண அந்த ஸ்ருதிக்கு எதெல்லாம் விரோதமா இருக்கோ அது அத்தனையும் தள்ளுபடி. மனு எது சொன்னாரோ அது வேதம் சொல்லப்பட்டிருக்கு, சாஸ்திரம். சாஸ்திரமே சொல்றது. மனு சொன்னதான் முக்கியம் தெரிவிக்கிறீங்க. அப்ப விரோதமா இருந்தால் அதெல்லாம் பிரமாணம். அடுத்தது வேதத்துக்கு அங்கங்களாக இதிகாச புராணங்களும் பிரமாணங்களே. இதிகாச புராணங்களும் பிரமாணங்களே. அப்படின்னா முக்குணங்களுக்கு வசப்பட்டு இருக்கக்கூடிய பிரம்மா என்ன, அவரால் பண்ணப்பட்ட அந்த யோக ஸ்மிருதி என்பது எதெல்லாம் வேதத்துக்கு ஒத்து போயிருக்கோ அதை மட்டும் எடுத்துப்பா. வேதத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் தள்ளுபடி சொல்லுவார். சரி சுவாமி, அப்ப இதிகாச புராணங்கள் அதெல்லாம் எதுக்கு உள்ளப்பட்டுதான்? இதிகாச புராணங்கள் துணை கொண்டுதான் வேதத்துக்கு அர்த்தம் சொல்லணும். வாக்கியமே இருக்கு. இதிகாச புராணாபியாம் வேதம் சௌம பிரம்மையேது விவேத் அல்பசுதா வேதாக மாமயம் பிரதிரிஷ்யதி. வேதார்த்தமே பயப்படுமா? ஓ, இவன் இதிகாச புராணத்தை தெரிந்து கொள்ளாமல் என்னை படிக்க வந்தானே, தப்பு தப்பா அர்த்தம் சொல்ல போறான். ஏன்னா இதிகாசனும் புராணமும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுண்டு வந்தா தான் உண்டே தவிர அதை தெரிஞ்சுக்காம என்னை பத்தி தப்பு தப்பா சொல்ல போறான் அப்படின்னு வேதமாய் பயப்படுறதான். இதிகாசங்கள் இது ராமாயணம் என்ன, மகாபாரதம் என்ன, இந்த கிரந்தத்துல என்னென்ன சொல்லப்பட்டுக்கிறோ சரி சுவாமி, அதுல வேத விருத்தம் வராத, வேதத்துக்கு எதிர்த்தட்டா வராத. ஏன் சுவாமி, ராமனே லிங்க பூஜை பண்ணான்னு வந்திருக்கேன் சுவாமி. எங்க இருக்கு? எங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? வால்மீகி ராமாயணத்துல இருக்கா? கம்ப ராமாயணத்துல இருக்கா? எனக்கு பிடிச்சவாறு சொல்லணுன்றதுக்காக நான் இல்லாத ஒரு சரித்திரத்தை எழுதினா உடனே அது பிரமாணம் ஆகுமான்னு கிடையாது. அதனால ஆனா அதுக்காக வேதத்துக்கு எதிர்த்தட்டாலும் சில வாக்கியங்கள்லாம் ராமாயணத்துல ஒரு சிலது இருக்கு. ஆனா அந்த மாதிரி இருக்கா சொன்னேன். ஒருவேளை அப்ப வந்துட்டோம்னா அந்த அம்சத்தை மட்டும் வேதாந்த ஸ்தாபித்த தத்துவத்துக்கு விரோதம் இல்லாமல் அதற்கு அர்த்தம் சொல்லி போகணும். இதிகாச புராணங்கள் பூர்த்திய வேதத்தை அர்த்தத்தை சொல்வதற்கு தான் ஏற்பட்டது. சரி, அதிலேயே சில சப்தங்கள் சில அர்த்தங்கள் வேதத்துக்கு விரோதமா இருந்துச்சுன்னா விரோதம் கிடையாது. விரோதமா சில சப்தங்கள் வருது சுவாமினா, அந்த விரோதமா வரக்கூடிய சப்தங்கள்லாம் வேதத்துக்கு அனுகூலமா தான் வாக்கியமே பண்ணணும். இந்த மாதிரி பண்ண முடியுமா சுவாமி? இந்த மாதிரி பண்ணலாம் வேண்டாம். அந்த அர்த்தத்தை தான் அந்த இதிகாசங்கள சொல்லி இருக்கு. அதனாதான் இந்த சாஸ்திர வாக்கியமே என்ன இருக்கு? இதிகாச புராணாபியாம் வேதம் சௌம பிரம்மையேது விவேக் அல்பஸ்ருதா வேதாக. அல்பஸ்ருதி அல்பமான ஞானத்தை வைத்துக் கொண்டு இதிகாசத்தையும் புராணத்தையும் பார்க்காமல் வேதத்துக்கு அர்த்தம் சொன்னான்னா அது தப்பா போயிடும். அப்ப இதிகாசங்கள் பூர்ணமா நல்லதுதான் சொல்றது. வேதம் என்ன சொல்லித்தோ அதைத்தான் சொல்றது. அப்ப அதுல மாற்று கருத்து இருக்கானா? கருத்து இருக்கிறாப்பால ஒருவேளை இருந்தால் அது கருத்து இருக்கிறாப்பால அல்ல, அதை நயனம் பண்ணணும். என்ன நயனம் பண்ணா? சாஸ்திர விருத்தம் கிடையாது, இது சாஸ்திர சம்மதமேன்னு அதுக்கு தகுந்தாப்பட்டு நம்முடைய பூர்வாச்சாரம் பண்ணியிருக்கா. நிறைய பேர் யாரெல்லாம் வேதாந்திகளோ யாரெல்லாம் பல வைதிகர்களோ அதைத்தான் பண்ணியிருக்கா தெரிவிக்கிறார். இது இருக்கணும். அதுக்கப்புறம் புராணம்னா என்ன சுவாமி? 5 லட்சணம் இருக்கணும். புராணம்னு சொன்னாலே 5 லட்சணம். சிருஷ்டிய சொல்லணும், சம்ஹாரத்தை சொல்லணும், அதுக்கு மேல சூரிய வம்சம் சந்திர வம்சம் இருக்கணும். சந்திர வம்சம் கண்ணுடைய வம்சம், சூரிய வம்சம் ராமனுடைய வம்சம், அதை சொல்லணும். அதுக்கு மேல இன்னென்ன மனுக்கள் காலத்துல இன்னென்ன நடந்தது, இன்னென்ன வந்தது, அதை சொல்லணும். 2வது கிளைக்கதைகள், நிறைய விட்டு நிறைய கதைகள் இருக்கு, அந்த கதையெல்லாம் சொல்லணும். இந்த 5ஐயும் சொல்லணும். இந்த 5ஐயும் சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக சூரிய வம்சம் என்ன, சந்திர வம்சம் என்ன, அதே ஒரு சிருஷ்டி என்ன, சம்ஹாரம் என்ன, மேற்கொண்டு இன்னென்ன மனுக்கள் காலம் என்ன நடந்தது, கிளைக்கதை, இதையும் சொல்லணும். அதுக்கு மேல 18 புராணங்கள் இருக்கணும். அந்த 18 புராணங்கள் 6ஆ பிரிக்கணும். அப்படின்னா சாத்விக புராணம் 6, ராஜச புராணம் 6, தாமச புராணம் 6. இதுல சாத்விக புராணம் மொத்தம் பிரமாணம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் தெரிஞ்சுண்டா தான் சில பேர் புராணத்துல எடுத்து கொடுக்குற பாருங்க. இந்த ஸ்கந்த புராணத்தை இது சொல்லியிருக்கு சுவாமி, லிங்க புராணத்தை இது சொல்லியிருக்கு சுவாமி, நீங்க இப்படி சொல்றீங்கன்னா சாஸ்திர சம்மதம் இல்லைன்னா அதை எடுத்துக்கப்படாது.
ஆனால் சாத்விக புராணத்துல என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே பூர்ணமா எடுத்துக்கலாம். அதே ராஜச புராணம் என்ன, தாமச புராணம் என்ன, அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வேதத்துக்கு புறம்பாக இருந்தால் அதெல்லாம் பிரமாணங்கள் கிடையாது. வேதத்தோடு ஒத்து போகக்கூடிய நிலையா இருந்தா அதெல்லாம் பிரமாணங்கள். என்ன தெரியுது? அதனால் ராஜச புராணம் தாமச புராணம்லாம் சாத்விக புராணத்துக்கு விரோதம் இல்லாத இருக்கக்கூடிய இடமே இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். ராஜச புராணமும் தாமச புராணமும் சாத்விக புராணம் என்ன சொல்லிட்டோ அந்த சாத்விக புராணம் சொல்வதற்கு விரோதமாக ராஜச புராணமோ தாமச புராணம் சொல்லப்பட்டால் அது தள்ளுபடி. அதே போல பசுபதி ஆகமம், சிவபெருமான் தன்னுடைய ஆகமத்தை, பசுபதி ஆகமம் இருக்கு இல்லையா, பசுபதி ஆகமம் கூட அப்படியேதான். தாசபூதாக சொத சர்வேகே அப்படின்னு தெரிவிக்கிறார், பசுபதி தான் தெரிவிக்கிறார். நாம் அத்தனை பேரும் பகவானுக்கு தாசபூதர்கள் இயற்கையாகவே. இது எடுத்துக்கொள்ளத்தக்கது. ஆனா அந்த பசுபதி ஆகமத்துல சிலதெல்லாம் தான் 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 நினைக்கிற வரணும். அந்த ஆகமெல்லாம் வேதத்துக்கு விரோதமாக இருக்கிறபடியாலே பசுபத ஆகமம் என்ன சொல்றதோ அது சாத்விக புராணத்தோடு ஒத்து போனால் ஒத்துக்கொள்ளப்படும். அதோடு ஒத்து போலன்னா அதெல்லாம் தள்ளுபடி அப்படின்னு அப்புறம் தெரியுது. அதுக்கப்புறம் பாஞ்சரார்த்த சாஸ்திரம் ரொம்ப முக்கியம். நமக்கு 2 ஆகமங்கள் உண்டு. ஒண்ணு வைகானசம், மற்றொன்று பாஞ்சரார்த்தம். ரெண்டுமே பகவானுடைய 2 கண்கள். இது உயர்ந்ததா அது உயர்ந்ததா விசாரம் பண்ண வேண்டாம். ஏன்னா 2 சாஸ்திரமே பகவானாலேயே பிரவர்த்திக்கப்பட்டது. பாஞ்சராத்திர சாஸ்திரம் 5 ராத்திரிகளிலே 5 ரிஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்டது. அதே போல வைகானசம் அது அந்த வைகானச மகரிஷியாலே, அதே பகவானுடைய அவதாரம் தான், அவராலே நிறைய ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணப்பட்டது. இந்த 2 ஆகமும் பிரமாணம் தான். 2 ஆகமும் முழுக்க பிரமாணம், முழுக்க. இதுல பாஞ்சராத்திர ஆகமத்துல ஆகமம், திவ்யம், தந்திரம், தந்திரார்த்தம்னு 4 பாகம் உண்டு. பாஞ்சராத்திர ஆகமத்துல ஆகமம், திவ்யம், தந்திரம், தந்திரார்த்தம் 4 பாகம் உண்டு. இது அனைத்துமே பிரமாணம் தான். அது மட்டும் இல்ல, வைகானச ஆகமம் பிரமாணம். ஏன்னா இன்னைக்கு திருமலை வைகாச ஆகமத்தின் நடக்கிறது. அதேவேளை பார்சாதி எம்பெருமான் திருவல்லிக்கேணி வைகானச ஆகமத்தின் நடக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் வைகானச ஆகமத்தின் நடக்கிறது. திருவரங்கம் பாஞ்சராத்த ஆகமத்தின்படி, அதேவேளை காஞ்சிபுரம் பாஞ்சராத்த ஆகமத்தின்படி. எதுக்கு சொல்றேன்னா, பாஞ்சராத்த ஆகமத்தை இவர் ஒத்துக்கல, அத்வைத்தியாவிற்கு சங்கராச்சாரியர் ஒத்துக்கல, கிடையாதுன்ட்டு. அது கிடையாது, இது பாஞ்சராத்தம் ஒத்துக்கிட்டோம். அதுக்கு மேல தர்மசாஸ்திரம் முழுக்க பிரமாணம். என்னென்ன தர்மசாஸ்திரம் தானே, சாண்டில்ய, பராசர, பாரத்வாஜ, வசிட்ட, இவரெல்லாம். அதாவது சாண்டில்ய தர்மசாஸ்திரம், பராசர தர்மசாஸ்திரம், பரத்வாஜ தர்மசாஸ்திரம், ஆரீத தர்மசாஸ்திரம், இதெல்லாம் பிரமாணம் பிரமாணம். அதுக்கு மேல இன்னொன்னு எடுத்திருக்கார். இன்னொன்னு என்னன்னா, வேதத்துக்கு இருக்கக்கூடிய சில சாஸ்திரங்கள், ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன, பரத சாஸ்திரம் என்ன, காந்தர்வ சாஸ்திரம் என்ன, சில்ப சாஸ்திரம் என்ன, ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன, பரத சாஸ்திரம் என்ன, இது அத்தனையும் வேதத்துக்கு உபாங்கங்கள் பேர். 8 சாஸ்திரங்கள். அதாவது ஆயுர்வேத சாஸ்திரம், காந்தர்வ சாஸ்திரம், பரத சாஸ்திரம், சில்ப சாஸ்திரம், ஆயுர்வேத சாஸ்திரம், இதெல்லாம் எப்படி தெரிவிக்கிறார், உபாங்கங்கள். சரி, இதுல தனுர்வேத சாஸ்திரம் என்ன, அது சண்டைக்காக இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள். அந்த சாஸ்திரத்தின் சண்டை பண்ணும். சண்டைக்குன்னு ஒரு நியமனம் இருக்குமானோ யுத்தங்களுக்கு, அந்த யுத்தத்துக்கு இருக்க நிலைதான் இது தனுர்வேத சாஸ்திரம். வைத்திய சாஸ்திரம் தான் ஆயுர்வேத சாஸ்திரம். இன்னைக்கு நிறைய இதெல்லாம் அடைக்கிறாருன்னா, இது நிறைய இருக்கு வைத்திய சாஸ்திரம். அதெல்லாம் அந்த வைத்திய சாஸ்திரம் பண்றதுதான் ஆயுர்வேத சாஸ்திரம். கோயில் கட்டுறது, மற்ற விஷயங்கள்லாம் பண்றது, இதுதான் சில்ப சாஸ்திரம்னு பேரு. அதே போல பாட்டு பாடுறதுக்கு சில சாஸ்திரம் இருக்கு. இன்னைக்கு அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குதான் காந்தர்வ சாஸ்திரம்னு பேரு. இது அகோபல கஷேத்திரத்துல இதுக்கு நரசிம்ம பெருமாள் இருக்கார். ஜோலா அகோபில மாலோல குரோடா காரஞ்ச பார்கவகா யோகானந்த சத்திரவடு அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த காந்தர்வ சாஸ்திரம், அந்த காந்தர்வ சாஸ்திரம் பாட்டு பாடுறதுக்கு காந்தர்வ சாஸ்திரம். இதெல்லாம் பிரமாணங்களே. இந்த சாஸ்திரம் பிரமாணம். இப்ப சாஸ்திரம் என்பது நல்ல பூமியை தோண்ட ஆரம்பத்திலிருந்து மதில் சத்த அஸ்தவாரம் போட்டு கோபுரம் என்ன, கட்டி என்ன, பெருமாள் எழுந்தருள பண்ணுறது எல்லாம் சில்ப சாஸ்திரம்னு பேரு.
சில்பசாஸ்திரம்னா பூமியை தோண்டி கடகால் போட்டு மதில் கட்டி அஸ்தவாரம் போட்டு கோபுரம்லாம் கட்டி அதுக்கு பெருமாள் ஏழை பண்றோமோ அதெல்லாம் சில்பசாஸ்திரம்னு பேரு. பரத சாஸ்திரம் என்ன சுவாமி? பரத சாஸ்திரம் பாவம் ராகம் தாளம், இதான் பரதம். பா ரா த, பான பாவம், ரான ராகம், தான தாளம், பாவராக தாளம், இது மூணு சேர்ந்துதான் பரதம் வந்துச்சு. இதுதான் பரத சாஸ்திரம். அந்த பரத சாஸ்திரம் என்ன பண்ணுது? இதெல்லாம் சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளப்படுது. அதுக்கு மேல 64 கலைகள், ஆய கலைகள் 64 கலையும் தெரிவிக்கிறாள் இல்லையா? அந்த 64 கலைகள் என்னன்னா நீ சொல்ல வந்தது சாஸ்திரத்துல அது என்ன? தத்துவம் என்ன, உபாயம் என்ன, புருஷார்த்தம் என்ன, இதில் வேதத்துக்கெல்லாம் விரோதம் இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் பிரமாணங்கள். 64 கலைகளும் தத்வைத புருஷார்த்தங்களை சொல்ல வந்தது. ஆனா அந்த தத்வைத புருஷார்த்தம் சொல்ல வந்திருந்தாலும் அதுல வேதத்துக்கு விரோதமா எதுவா இருந்தாலும் பேஸ் வேதம். அடிப்படை எதுன்னா வேதம் தான் அடிப்படை. அதுதான் வேதம் மூல பிரமாணம்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படை வேதம் என்று சொன்னா அதுதான் பிரமாணம். கடைசியா என்ன சொல்றார்? கடைசியா எது முக்கியம்னா வேதம், வேதாந்தம், இதிகாச புராணங்கள், ஸ்மிருதி, தர்மசாஸ்திரம், இப்ப ஆயுர்வேத சாஸ்திரம் எல்லாத்தையும் பிரமாணம். இப்ப சொல்றது ஆழ்வார் பாசனங்கள் பிரமாணம். ஆழ்வார் பாசனம் பிரமாணம். பிரமாணம் விடிதமா எடுக்கிறார், பிரமாண தனம்னு சொல்றாரு. ஆழ்வார் பாசனங்கள் இது வரைக்கும் சொன்னாரணும். வேதங்கள் என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன, தர்மசாஸ்திரம் என்ன, சில்பசாஸ்திரம் என்ன, அங்கங்கள் என்ன, உபாங்கங்கள் எல்லாமே பிரமாணம் சொன்னார். எல்லாமே வேதத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் பிரமாணம். இதெல்லாம் எதிர்த்தட்டா இருக்கோ அதெல்லாம் அப்பிரமாணம் சொல்லிட்டார். சரி, இப்ப ஆழ்வாடி பாசனம் சுவாமி 4000 திவ்ய பிரமாணம் அதெல்லாம் பிரமாண தரம்னு சொன்னார். பிரமாணம் என்ன? பிரமாண தரம்னா என்னன்னா, பிரமாண தரம்னா இதுக்கு முன்னாடி பிரமாணங்கள் சொல்லப்பட்டது வேதம் என்ன, வேதாந்தங்கள் என்ன, அதே போல இருக்கக்கூடிய இதிகாச புராணங்கள் என்ன, இதெல்லாம் பிரமாணம். பிரமாண தரம்னா அந்த பிரமாணங்களை காட்டு முக்கியமான பிரமாணம் எதுன்னா ஆழ்வாருடைய ஜீவ பிரபந்தம். அதுதான் பிரமாண தரம்னு சொல்றாரு. என்ன சுவாமி வேதம் தமிழ் செய்த மாறன்னு சொல்லிட்டேன். அப்ப வேதத்தை அடி ஒத்திட்டுன்னு இருக்கணும். எப்ப வேதத்தை அடி ஒத்திட்டோ வேதம் தான் பிரமாண தரம், ஆழ்வார் பாசனம் பிரமாணம் அப்படின்னு சொல்ல வேணும். அப்படி சொல்லல, வேதம் பிரமாணம், ஆழ்வார் பாசுரங்கள் பிரமாண தரம், பிரமாணத்திலே முக்கியமானதுன்றார். என்ன சுவாமி காரணம்? என்ன காரணம்னு நாளைக்கு பார்க்கலாம். முக்கியமான விஷயம் இது. ஏன்னா இதைத்தான் பிரதானமா சுவாமி எடுத்திருக்கார். என்னன்னு பார்ப்போம். ஆழ்வார் பெருமானாகிய திருவிகளேசனம், ஆச்சாரியம் திருவிகளேசனம், பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகத்தை அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். நாளை காலை பாகவதம் உண்டு. அதே பிரகாரம் 5 மணிக்கு இது யதீந்திர தீபிகா உண்டு. அவசியம் வந்து பிரார்த்திக்கிறேன். அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ராமானுஜதாசன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் கிருதஜ்ஞ சுவாமி நன்றி திரையோடி ஸ்ரீமதே ராமானுஜாய அடியேன் சுவாமி. திருப்தி சேர்த்துக்கிறேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.